ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோ கீழேயே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ஒரு பெல் ஐக்கான் ஒரு காமிக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல இருந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷனும் ஃப்ரெஷ்ஷா உடனே இம்மீடியட்டா நீங்க அதை ஓபன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கதைகளை கேட்டுக்கலாம். உங்க சர்க்கிள்ல யாருக்கெல்லாம் கதை படிக்கிறதும் கதை கேட்கறதும் பிடிக்குமோ அவங்களுக்கு இது மாதிரியான வீடியோக்களை ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், கதைகளையும் பிடிக்கும், ஷேர் பண்ணக்கூடிய உங்களையும் பிடிக்கும். அதே மாதிரி இந்த கதையை கேட்டுட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க, ஓகேவா? இந்த வீடியோல ஒரு நாவல் தான் ஆரம்பிக்க போறோம். சிவசங்கரி அம்மாள் அவர்கள் எழுதிய நாவல் அப்போதும் இப்போதும் அப்படிங்கிற ஒரு குடும்ப நாவல். ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு தீம் அடிப்படையா வச்சு எழுதியிருக்காங்க இந்த கதையை. சோ இந்த கதை சம்பந்தமான ஒரு முன்னுரையை அவங்களே கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கதையை ஆரம்பிக்கிறாங்க. சோ அதனால அந்த முன்னுரையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கதைக்குள்ள போகலாம். சிவசங்கரி அவர்களின் முன்னுரை. அந்நியோன்யமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே சிகரெட், குடி போன்ற வேண்டாத பழக்கங்கள் நுழைந்து பூதாகரமாக வளர்ந்து அந்த குடும்பத்தையே சீரழிக்கின்றன. காலங்காலமாக சற்றும் மாறாமல் இந்த சீரழிவு தொடர்ந்து கொண்டிருப்பதை குறித்து ஏதும் செய்ய இயலாமல் பார்த்து வேதனைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம். இது ஒருபுறம் இருக்க, மறுபக்கம் கேடுகெட்ட செயலாக இந்த சமூகம் குறிப்பிடுவனவற்றில் ஒரு நபர் ஏன் ஈடுபடுகிறார் என்பதே சற்றே ஆராய்ந்து பார்த்தால் அவரவரது சூழலே அதற்கு முக்கிய காரணமாக அமைகிறது என்பது புரிகிறது. களங்கமின்றி வாழும் எந்த நபரையும் நல்லவராகவோ அல்லது சமூகம் குறிப்பிடுவது போல கெட்டவராகவோ ஆக்குவதில் அவருக்கு ஏற்படும் சூழ்நிலை மாற்றங்கள் பெருமளவுக்கு பங்கு வகிக்கின்றன என்பதும் தெரிகிறது. இந்த கதையின் முடிவில் நான் எழுதி உள்ளதைப் போல கல்வீட்டில் இருந்து கொண்டு 4 வேளை விதவிதமாய் தின்று தீர்த்து கொண்டு சம்பாதித்து போட்டு அரவணைக்க புருஷனையும் பக்கத்திலேயே வைத்துக் கொண்டு வெயிலின் கொடுமையையோ வறுமையின் வேதனையையோ பசியின் பிராண்டலையோ அனுபவிக்காத நாம் இந்த கதாநாயகி மங்கையை குற்றவாளியாக நிற்க வைத்து குற்றம் சாட்டுவது எப்படி நியாயமாகும்? என் மனதில் தோன்றிய இந்த எண்ணங்களே அப்போதும் இப்போதும் என்ற இந்த கதையை எழுத தூண்டின. அன்புடன் சிவசங்கரி. பகுதி 1. சார். யாரு? படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை கீழே வைத்துவிட்டு எழுந்து ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தேன். ஏழுமலை, பக்கத்து வீட்டு டிரைவர், கூடவே இன்னொரு புது ஆள். என்ன ஏழுமலை, சார் இல்லைங்களா? இல்லையே, வேலூருக்கு போயிருக்கார், ராத்திரி வந்துருவார். ஆமா, என்ன விஷயம்? ஒண்ணு இல்லைங்கம்மா, கார் துடைத்து கொள்ள ஒரு ஆள் கிடைச்சா தேவலைன்னு சொல்லி இருந்தாரு. இந்த பையன் நமக்கு வேண்டப்பட்டவன், பேரு பெருமாளு. பக்கத்து தெருவுல ஆணி செய்கிற ஃபேக்டரி இருக்குதுல்ல, அதுல வேலை பார்க்கறான். நல்லவன், சொன்ன பேச்ச கேட்பான். என்னடா இந்த மாதிரி ஒரு வேலை இருக்குது, செய்யறியான்னு? செய்யறேன்ன, அந்த வழியா தானே தினமும் வேலைக்கு போறேன். 1 மணி நேரம் முன்னால கிளம்பி எதையும் கவனிச்சுட்டா போகுதுன்னு சொன்னான். அதான் கூட்டிக்கிட்டு வந்தேம்மா. பெருமாளை ஏறிட்டு பார்த்தேன். ரவுடி மாதிரி தலையை பரட்டையாக வைத்துக் கொள்வதும் கலர் கைலியை புரள புரள கட்டுவதும் தான் ஸ்டைல் என்று சிலர் நினைப்பது போல் இல்லாமல் ஒட்ட கிராப் வெட்டின முடியை எண்ணெய் தடவி படிய வாரி இருந்தான். வெள்ளையில் கட்டம் போட்ட அரைக்கை சட்டை, மடித்து கட்டப்பட்ட வெள்ளை 4 முழ வேஷ்டி, அதற்கு அடியில் பார்டராக எட்டி பார்த்த காக்கி நிக்கர். முகத்தில் பூனை முடியாக உள்ள மீசை தாடியையோ ஷேவ் செய்ததற்கு அடையாளமாய் சொரசொரத்த தாடியையோ காணோம். வயது 18 இருக்குமா? என்னப்பா, தினமும் கார் துடைக்கணும், கடைகளுக்கு போக வேண்டி இருந்தா போயிட்டு வரணும், அவ்வளவுதான். என்ன சொல்ற? செய்யறேங்க. 8 மணிக்கு தான் ஃபேக்டரியில பெல் அடிப்பாங்க. நான் 7க்கெல்லாம் இங்க செய்யறது செஞ்சு கொடுத்துட்டு போயிடுறேம்மா. முன்ன நாங்க திருச்சியில இருந்தப்ப இப்படித்தான் தினமும் ஒரு ஆளு வேலை செஞ்சுட்டு போவான். 150 ரூபாய் கொடுத்தோம். அதையே நாங்க இப்ப கொடுக்கறோம். உனக்கும் சரிப்பட்டு எங்களுக்கும் பிடிச்சு போனா கூடுதலா போட்டு கொடுக்க ஐயா கிட்ட சொல்றேன். சரிங்க, நாளைக்கு காலையில வந்துரு, ஐயாவும் இருப்பாரு. வர்றேம்மா. மறுநாள் காலையில் 7 மணி அடிக்க 5 நிமிடங்கள் இருக்கையில் பெருமாள் வந்து நின்றான். என் கணவருக்கு முதல் மனைவி அவருடைய கார் தான், அப்புறம்தான் நான். கண்டவர்கள் அவர் காரை தொட்டுவிடக் கூடாது. எப்போதும் அது பளபளவென்று தூசு துரும்பு இல்லாமல் இருக்க வேண்டும். கதவை அழுத்தி யாரும் சாத்திவிடக் கூடாது.
ஏதாவது நட்டு லூசாகி துளி சப்தம் கேட்டாலும் உடனே ஒர்க் ஷாப்புக்கு எடுத்து போய் ரிப்பேர் செய்து விடுவார். 3 மாதத்திற்கு ஒரு முறை சர்வீஸ் பண்ண வேண்டி வரும்போது அன்று முழுக்க வழியே என்று சர்வீஸ் ஸ்டேஷனில் தானும் காருடன் தங்கி அவர்களின் கழுத்தை அறுக்காத குறையாக வேலை வாங்குவார். ஒரு முறை தெரியாத்தனமாய் கார் ஓட்ட கற்றுக்கொள்ள ஆசைப்பட்டு இவரும் நல்ல மூடில் இருந்து, சரி வா கார் ஓட்ட கற்றுத்தருகிறேன் என்று புறப்பட்டு காரில் ஏறி உட்கார்ந்ததும், ஸ்டீரிங் வீலை இப்படி திருப்பாத, கியரை குழந்தை மாதிரி மென்மையா புடி, முரட்டுத்தனம் காட்டாத, கிளட்ச மெதுவா, இன்னும் மெதுவா விடு, வண்டி குதிக்குது பாரு, மெல்ல மெல்ல, கார் கத்துக்க வந்திருக்கியா இல்ல உருப்படியா இருக்கிறத போட்டு உடைக்க வந்திருக்கியா என்று அரை மணிக்குள் கத்தோ கத்தென்று கத்தி தீர்க்க 2 நாட்களுக்குள் எங்களிடையே சுமூகம் என்பதே இல்லாமல் போயிற்று. அப்புறம் யோசித்தேன், இத்தனை வசவு திட்டு வாங்கியாவது முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டாவது இந்த காரை ஓட்ட கற்றுக்கொள்ள வேண்டுமா? ஓஹம், அதற்கு அவசியமில்லை. திருச்சியில் 4 வருஷமா இருந்த வரைக்கும் வண்டியை துடைப்பது, இதர வேலைகளை பற்றின கவலை இல்லாமல் அதிநம்பிக்கையாய் ஓர் ஆள் கிடைத்திருந்தான். சென்னைக்கு வந்துவிட்ட இந்த 2 மாதங்களாய் கொஞ்சம் திண்டாட்டம்தான். முதல் மாசம் பூராவும் வீம்பாக, யாரும் என் காரை துடைக்க வேண்டாம், சின்ன வேலைதான், இது கூடவா என்னால முடியாது என்று என் கணவர் பேசினாலும் வெளியூர் அடிக்கடி போக நேர்ந்து திரும்ப வந்து சக்கரங்கள் முதற்கொண்டு நன்றாக கழுவிவிட வேண்டிய நிர்பந்தம் எழுந்ததும் பக்கத்து வீட்டு ஏழுமலையிடம் அவரே சொல்ல, அவனும் நல்ல ஆளை பார்த்து அனுப்பினவன் தான் இந்த பெருமாள். பேப்பரும் கையுமாக உட்கார்ந்திருந்தவரிடம் போய், ஏழுமலை வண்டி துடைக்க ஆள் அனுப்பியிருக்கான், வந்து பாக்குறீங்களா என்றேன். சாதாரணமாய் பேப்பரை கையில் எடுத்து விட்டால் பக்கத்தில் இடியே விழுந்தாலும் ஏனென்று கேட்காத மனிதர் விசுக்கென்று எழுந்தார். வண்டியை கழுவ சொல்லிட்டியே என்ன, கிட்ட இருந்து சொல்லிக் கொடுக்க வேண்டாமா? நல்லா நான் சொல்வேனே, உங்க குணம் தெரியாதா? வாசல்ல தான் நிக்கிறான், போய் நீங்களே பாருங்க. அவர் போனார். பெண் பார்க்க சென்ற இடத்தில் மாப்பிள்ளை பார்க்கிற மாதிரி ஏற இறங்க பெருமாளை பார்த்தார். நிறைய கேள்விகள் கேட்டார். உனக்கு எந்த ஊருப்பா? திண்டிவனம் பக்கங்க. அங்க இருந்து இங்கேயே வந்த? வானம் பார்த்த பூமிங்க, விளைச்சல் சரியா இல்ல, சொந்தம்னு இருந்த அம்மாவும் செத்துட்டாங்க, தண்ணி பஞ்சம் வந்துருச்சு. பக்கத்து ஊருக்காரங்க 2 வருஷம் முன்னால வந்தப்ப நானும் வந்துட்டேன். 2 வருஷமா இங்கதான் இருக்கியா? ஆமாங்க ஐயா, ஆணி செய்யற ஃபேக்டரியில வேலை. என்ன சம்பளம்? ஒரு நாளைக்கு 200 ரூபாங்க. கல்யாணம் ஆயிடுச்சா? அவன் நெளிந்தான். இன்னும் இல்லைங்க ஐயா. பக்கத்தில் நின்றிருந்த எனக்கு எரிச்சல் வந்தது. கார் துடைக்க வேலை கொடுப்பதற்கும் இத்தனை கேள்விகள் கேட்பதற்கும் என்ன சம்பந்தம்? லேசாக கனைத்தேன். என் கணவர் என்னை லட்சியம் செய்ததாக தெரியவில்லை. சின்ன பையனாட்ட இருக்கியே, பொறுப்பா வேலை செய்வியா? செய்வேங்க. காலையில வந்துடுவியா? இன்னைக்கு வந்த மாதிரி வந்துடுறேங்க. காரை தொடச்சிட்டு கடகண்ணிக்கு போகணும்னா போயிட்டு வரணும்னு சொன்னாங்க அம்மா. செய்யறேங்க. முகவாயை தடவி இன்னொரு தரம் அவனை அழுத்தமாய் பார்த்தவருக்கு லேசாய் நம்பிக்கை வந்துவிட, சரி வா, என்னென்ன செய்யணும்னு சொல்லித்தரேன் என்று வேட்டியை மடித்துக் கொண்டு படிகளில் இறங்கினார். உன் பேர் என்னப்பா? பெருமாளுங்க. சரி பெருமாளு, இத பாரு, 2 துணி இருக்கு. இது மத்த எல்லா இடத்துலயும் துடைக்க, இது கண்ணாடிகளுக்கு மட்டும். எப்பவுமே கொஞ்சமா தண்ணிய தொட்டுக்கிட்டு துடைக்கிறது தப்பு. தூசி மண்ணு இருந்தா கோடு விழுந்துரும். நிறைய தண்ணி ஊத்தி கழுவி விட்டு தான் துடைக்கணும். என்ன, கிளாஸ் கழுவுறப்போ கவனம் வேணும். சக்கரங்களை அன்றைக்கு அரை மணிக்கும் மேலாக பக்கத்திலேயே நின்று பெருமாளுக்கு வேலை சொல்லி கொடுத்து விட்டு உள்ளே வந்தபோது அவரின் முகத்தில் குட்டியாய் புன்னகை. பரவாயில்ல, புத்திசாலி பையன்தான், நான் சொல்றத பிடிச்சுக்கிறான். மறுநாளில் இருந்து பெருமாள் மாமூலாக காலையில் வரத் தொடங்கினான். அரை மணி நேரம் காரை துடைத்து சுத்தம் பண்ணிவிட்டு எனக்கு தேவையான தக்காளி, கொத்தமல்லி, பிரெட் இத்தியாதிகளை வாங்கி தந்த பின் 8 மணிக்குள் அவனின் ஃபேக்டரி வேலைக்கு போய்விடுவான். முதல் மாச சம்பளம் வாங்கின கையோடு மறுநாள் அவன் வேலைக்கு வந்தபோது என் கணவர் ஊரில் இல்லை. காரில் செங்கல்பட்டுக்கு போயிருந்தார். ஐயா இல்லீங்களாமா? இல்லப்பா, அவசர வேலையா போயிருக்கார், மத்தியானம் வந்துருவார். அப்ப நான் சாயங்காலம் வந்து வண்டியை துடைக்கவா? ஒரு நாள் வேலைக்காவது எப்படி டிமிக்கி கொடுத்து விட்டு ஓடுவோம் என்று பலர் இருக்கையில் இவன் பொறுப்புடன் மாலையில் வரவா என்றது சந்தோஷத்தை தர, சரி என்றதோடு, பின்பக்கம் வாயே பெருமாள், பால் நிறைய இருக்கு, காஃபி கலந்து தரேன், குடிச்சிட்டு போ
என்றேன் நான். காஃபியை குடித்துவிட்டு டம்ளரை கழுவி கவிழ்த்த பெருமாள் பார்வையை பின் தோட்டத்தில் நிதானமாய் சுழற்றினான். ஒரு முள்மரம் தாறுமாறாய் வளர்ந்து படர்ந்திருந்தது. சரியான வளர்ச்சியற்ற மெலிந்த 2 தென்னை மரங்கள், ஓரமாய் 4-5 வாழை மரங்கள், உயரமாய் ஒரு பப்பாளி, அதில் அணில் தின்று மிச்சம் தங்கிவிட்ட பழம். மரத்துல பழம் இருக்குதேம்மா, அந்த ஒசரத்துல இருந்தா யார் ஏறி பறிக்கிறது? அணில் தான் தின்னுட்டு போகட்டும். ஏணி இருக்குமாமா? இருந்தது, சொன்னேன். பெருமாள் ஏணியை எடுத்து வந்து மரத்தில் சாற்றி மெதுவாய் ஏறி மஞ்சள் பூத்து கொண்டிருந்த 2 காய்களை பறித்து இறங்கி வந்து கிணற்று மேடையில் வைத்தான். ஏணியை பழையபடி இருந்த இடத்தில் வைத்துவிட்டு, அம்மாவுக்கு தோட்டம் போடணும்னு ஆசை கிடையாதுங்களா என்றான். அத்தனை விருப்பம் இல்ல பெருமாள். இது வரைக்கும் நாங்க இருந்ததெல்லாம் மாடியில தான். எனக்கு தோட்டம் பத்தி ரொம்ப தெரியாது பெருமாள். அவன் கொஞ்சம் தயங்கினான். அப்புறம் மெல்ல கேட்டான். அம்மா, நீங்க சரின்னா நான் ஞாயிற்றுக்கிழமை காலையில இங்க வந்துடுறேன். தோட்டம் வயக்காட்டுல வேலை பண்ணுன கையி துருதுருங்குதுமா. ஒரு கணம் யோசித்தேன். வாசலில் கலர் கலராய் பூச்செடி வரிசைகள், பின்னால் காய்கறி பாத்திகள், தளதளவென்று அன்றாடம் வீட்டில் பறித்து சமைத்த கீரை காய் வகைகள். கற்பனை நன்றாகத்தான் இருந்தது. அவனை பார்த்து புன்னகைத்தேன். உன்னோட ஆசையை கெடுப்பானே, வா, சாப்பாடு போட்டு ரூபாயும் கொடுக்கறேன். சம்மதமா உனக்கு? காசுல என்னம்மா இருக்கு, நீங்க கொடுக்கறத கொடுங்க. பெருமாள் சிரித்தபடி போனான். அந்த வாரத்தில் இருந்து அடாது மழை பெய்தாலும் ஏகத்துக்கு வெயில் கொளுத்தினாலும் ஒரு ஞாயிறு தப்பாமல் பெருமாள் தோட்ட வேலைகளை கவனிக்கவென 6 மணிக்கெல்லாம் ஆஜராகி விடுவான். மாடு மாதிரி லொங்கு லொங்கென்று உட்காராமல் கொள்ளாமல் உழைப்பான். சாப்பிடவா பெருமாளே, சோறு ஆறுது, ஈ மொய்க்குது பாரு என்று நான் அதட்டின பிறகுதான் வந்து 4 வாய் உருட்டி போட்டுக் கொள்வான். அக்கடா வென்று உட்காராமல் மீண்டும் மண்வெட்டியும் கையுமாக மண்ணில் இறங்கி விடுவான். சும்மா சொல்லக்கூடாது, பெருமாள் மாதிரி ஒரு ஆள் கிடைப்பது மிகவும் அபூர்வம். முதல் வாரம் யாரிடமோ கெஞ்சி கேட்டு மண்வெட்டி வாங்கி வந்தவன், நமக்குன்னு ஒரு மண்வெட்டி, களை கொட்டி, சட்டி இருந்தா தேவலமா, வாங்கி வச்சுக்கிட்டா தேஞ்சிடவா போகுது, ஐயா கிட்ட சொல்லுங்க என்று சொல்லியதோடு நிற்காமல் என்னை நச்சரித்து பணம் வாங்கி போய் சாமான்களை வாங்கி வந்தான். எண்ணி 4 ஞாயிறு போவதற்குள் வேலியை சீரமைத்தான். முள்மரத்தை வெட்டி அடியோடு பெயர்த்தெடுத்தான். லாரி லாரியாய் காய்ந்த இலைச்சருகுகளுடன் நின்று கொண்டிருந்த வாழைகளை துப்புரவு செய்தான். தென்னையில் மட்டை கழிவுகளை வெட்டி தள்ளினான். ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க, அதுக்குள்ளார பூமியை சீர் பண்ணிடணும் என்று பேசியபடி பாக்கி நிலத்தை புரட்டி புரட்டி கொத்தி விட்டான். தெரிஞ்சவங்க வீட்டில இருந்து வெட்டிக்கிட்டு வந்தேமா என்று சொல்லி 4 போகன்வில்லா கிளைகளை வாசல் வேலியையொட்டி நட்டான். எங்க ஃபேக்டரியில எக்கச்சக்கமா பூத்து இருக்குங்க, வாட்ச்மேன் தாத்தாவை கேட்டு வாங்கிட்டு வந்தேன் என்று கூறி கையோடு கொண்டு வந்திருந்த சாமந்தி, வாடாமல்லி, காசி தும்பை பூ விதைகளை ஒரு பக்கமாய் கொத்தி நாற்று நட்டான். இந்த நாற்றுகள் தயாராவதற்குள் கார் ஷெட் ஓரமாய் குவிந்திருந்த மண்மேட்டை வெட்டி வெளியே போட்டான். புதராய் இருந்த புல்லை சீர் செய்தான். ஓரடி அகலத்துக்கு கேட்டில் இருந்து 2 பக்கமும் பூமியை கொத்தி மண் சூடு ஆரட்டுங்க என்றான். பூச்செடிகள் எடுத்து நடும் பக்குவத்துக்கு வந்ததும், ஒரு வண்டி எரு வாங்கித்தாங்கம்மா, ஊட்டம் இல்லாட்டி எப்படி என்று தொணதொணத்து அதையும் சாதித்துக் கொண்டான் பெருமாள். எங்கேயோ யாரோ கட்டிடம் கட்டுவதற்கு போட்டிருந்த மண்ணில் இருந்து 4 சட்டி அள்ளி வந்து எருவுடன் கலந்து கொத்தி வைத்திருந்த இடங்களில் சமமாய் பரப்பி ஓரடி இடைவெளியில் நட்டதோடு அல்லாமல், அன்னாடம் தண்ணி விடாட்டி எப்படி, குழந்தைங்க இல்லம்மா இது என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டு காலையில் இதற்காகவே நித்தமும் 6 மணிக்கெல்லாம் வர ஆரம்பித்தான். அத்தனை வேலையையும் இழுத்து போட்டுக்கொண்டு செய்யும் அவனின் செயல் எங்களை வெகுவாக ஈர்க்க, வேலைக்கு சேர்ந்த 3ஆம் மாசம் அவன் சம்பளத்தை என் கணவர் வெகுவாக உயர்த்தினார். ஞாயிற்றுக்கிழமை கூலியையும் இரட்டிப்பாக்கி ஒருவேளை காஃபியை நான் 2 வேளையாகவும் மாற்றினேன். அதோடு பாவம் பெருமாள் என்ற எண்ணம் அவ்வப்போது தோன்ற வீட்டில் செய்யும் பலகாரத்தில் கொஞ்சம் கொடுத்தேன். சினிமாவுக்கு போயிட்டு வா என்று தனியாய் பணம் தந்தேன். ஐயாவோட சட்டை சைஸ் சரியா இல்லாட்டி வெட்டி தைச்சு போட்டுக்க பெருமாளு என்று 2ஐ நீட்டினேன். ஆடி மாதம் போய் ஆவணி முடிவதற்குள் எங்கள் வீட்டு கொல்லையில் வெண்டை, கொத்தவரை, புடலை காய்த்தது. கீரை பாத்தி பச்சையை ஆளை கவர்ந்தது. பரங்கியும் பூசணியும் போட்டி போட்டுக்கொண்டு வளர்ந்து இடத்தை அடைத்தன.
வாசலில் நான் கற்பனை பண்ணிய தினசில் கலர் கலராய் பூக்கள். தெருவில் போகும் குழந்தைகள் நின்று, ஒரு பூ தாங்க ஆண்டி என்று கெஞ்சும் குரலில் வட்ட வட்டமாய் சாமந்தி பூக்கள். பெருமாளின் வேகமும் வீட்டுக்கு வருபவர்களின் கண் விரிப்பும் எங்களையும் தொற்றிக்கொள்ள, எனது கணவரும் நானும் கூட தோட்டத்தில் ரப்பர் டியூப்களை பிடித்துக்கொண்டு நிற்க முற்பட்டோம். நல்ல நிகழ்ச்சி இருந்தால் ஒழிய டிவியை நெருங்காமல், இந்த செடியில் பூ வந்துவிட்டதா, இந்த கொடி ஏன் வாடுகிறது, பூச்சி விழுந்திருக்கிறதே, என்ன செய்யலாம் என்று தோட்டம் சம்பந்தமாக மாலையிலும் மண்டையை உடைத்துக் கொள்ளவும் ஆரம்பித்தோம். பைலட் தியேட்டர் பக்கத்தில் ரோஜா செடிகள் ஒரு நர்சரியில் விற்கிறாங்களாம். கமலா சொன்னா, போய் பார்த்துட்டு நல்லா இருந்தா வாங்கிட்டு வரலாமே என்று நானும், என் சிநேகிதன் ரகு வீட்டுல புது வகை குரோட்டன்ஸ் மணி பிளான்ட் நிறைய இருக்கான், தரேன்னு சொன்னான், வரியா, போய் வாங்கிட்டு வரலாம். தொட்டில்கள்ல வளர்த்து படிக்க 2 பக்கம் வச்சா நல்லா இருக்குமே என்று என் கணவரும் கேட்கத் தொடங்கும் அளவுக்கு நிலைமை மாறியது. பெருமாள் வேலைக்கு சேர்ந்த 8ஆம் மாசம் எங்கள் வீடும் நாங்களும் வெகுவாகவே மாறிப்போனோம். தை பிறந்தது. அன்று வேலைக்கு வந்த பெருமாள் முகமெல்லாம் பல். என்னடா என்றால் இன்னும் அதிகமாக சிரித்தான். அஷ்ட கோணலாக உடம்பை முறுக்கிக் கொண்டு, எனக்கு கல்யாணங்க என்றான். பெண் அவனுக்கு தூரத்து சொந்தமாம். திண்டிவனம் பக்கத்தில் பூட்டேரிப்பட்டியில் வசிக்கும் ஒன்றுவிட்ட மாமா பெண்ணாம். பேரு மங்கையாம். 4வது வரை படித்திருக்கிறாளாம். சிவப்பாக நன்றாக இருப்பாளாம். 16 வயசு ஆகிறதாம். சொன்னவன் கூடவே, ஒரு வாரம் வரமாட்டேங்க, செடியை எல்லாம் பத்திரமா பார்த்துக்குங்க என்று கூறிவிட்டு அட்வான்ஸாக ஒரு தொகையை பெற்றுக்கொண்டு புறப்பட்டு போனான். அத்தியாயம் 2. பெருமாள் சொன்னதில் கொஞ்சம் கூட மாற்றம். 8ஆம் நாள் காலை தன் புது மனைவியுடன் வந்து இறங்கினான். என்னையும் என் கணவரையும் ஒன்றாக நிற்க வைத்து காலில் விழுந்து எழுந்தபோது அவன் மனைவி மங்கையை நன்றாக பார்த்தேன். நிறத்தில் ஒடிசலாக தலையை குனிந்து கொண்டு நின்றாள். ஜப்பான் சரிகை போட்ட மிட்டாய் ரோஸ் ஆர்ட் சில்க் புடவை, அதே வர்ண ஜெர்சி சட்டை, எண்ணெய் வழியும் தலைப்பின்னல், நுனியில் மஞ்சள் நைலான் ரிப்பன், தலை நிறைய கதம்பம், காலில் வெள்ளி கொலுசு, கைகளில் கண்ணாடி வளையல், கழுத்தில் தடிமனாய் மஞ்சள் கயிறு, கூடவே ஒரு மணிமாலை, காதுகளில் வெள்ளைக்கல் தோடு, நீளமாய் தொங்கின தங்க ஜிமிக்கி, மூக்கின் 2 பக்கத்திலும் வெள்ளைக்கல் மூக்குத்தி. நிமிர்ந்து ஒரு கணம் என்னை பார்த்து குனிந்தவளின் முகத்திலும் கண்களிலும் கவர்ச்சியாய் 16 வயசு சிரித்தது. சிறுசுதான், ஒன்றுமே தெரியாத கிராமத்து வெகுளிதான். வெற்றிலை பாக்கில் அவளுக்கு ஒரு ரவிக்கை துணியும் அவனுக்கு 1000 ரூபாய் பணமும் வைத்து கொடுத்தேன். அதீத வெட்கத்துடன் ஒரு வார்த்தை கூட பேசாமல் நின்றிருந்தவளிடம், இப்படி உட்கார் புள்ள, இதோ வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு பெருமாள் சட்டையை கழட்டி வைத்தான். தோட்டத்தில் இறங்கி விட்டான். 2 டம்ளரில் காஃபி கலந்து அவளிடம் ஒன்றை கொடுத்து விட்டு தோட்டத்து பக்கம் எட்டி பார்த்து, பெருமாளே என்று குரல் கொடுத்தேன். வந்தான். காஃபியை வாங்கி கொண்டான். ஃபேக்டரிக்கு போகலையா? மணி 8:30 ஆச்சே. இன்னும் 2 நாள் லீவ் இருக்குதுமா, திங்கட்கிழமை போனா போதும். அப்ப இந்த 2 நாளும் புது பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு பீச் சினிமான்னு சுத்த போறேன்னு சொல்லு. பதில் சொல்லாமல் பெருமாள் வெட்கி சிரித்தான். அவனை விட மிக அதிகமாக நெளிந்து மங்கையும் வெட்கப்பட்டாள். தங்க இடம் பாத்துட்டியா? இல்ல இப்ப யார் வீட்லயோ தங்கி இருக்கிறதா சொன்னீங்க, அவங்க கூடவே இருக்க போறியா? பெருமாள் தனியா இருப்பிடம் வைத்துக் கொள்ளாமல் தன் ஃபேக்டரியில் வேலை பார்க்கும் முத்தையனோடு சேர்ந்து வசிப்பது எனக்கு தெரியும். அதனால் தான் கேட்டேன். முத்தையா அண்ணன் தனிச்சு போக விடமாட்டாருமா, அவருக்கும் நம்ம விட்டா வேற யாரு? இத்தனை நாள் இருந்துட்டு இப்ப பொஞ்சாதி வந்துட்டா நான் போறேன்னா எப்படிங்க? பணத்தை கொடுத்துட்டு இப்போதைக்கு ஒன்னாவே இருக்கிறதா முடிவு செஞ்சிருக்கோம். இதை சொல்லி காஃபியை குடித்ததும் தொடர்ந்து அவன் என்னோடு பேசிக்கொண்டு நிற்கவில்லை. கொத்துகிறேன், தண்ணீர் விடுகிறேன் என்று பகல் 11 வரை தோட்டத்திலேயே இருந்தான். மங்கை தாழ்வாரத்தில் ஒரு பக்கமாய் உட்கார்ந்து கிட்டத்தில் போய் ஏதாவது பேச்சு கொடுத்தால் மட்டும் எழுந்து நின்று பதவிசாக பதில் கூறினாள். அப்பாவுக்கு விவசாயம்தான் தொழிலாம். இவள் மூத்த பெண்ணாம். இவளை அடுத்து இன்னும் 3 தங்கைகள், 2 தம்பிகள் இருக்கிறார்களாம். 4வது வரைக்கும் நீ படிச்சிருக்கிறதா பெருமாள் சொன்னானே. ஆமா, ஏன் மேல படிக்கல? மங்கை வெட்கத்துடன் முகத்தை தாழ்த்தி கொண்டாள். நான் படிச்சதே அதிகமா,
என் தங்கச்சிங்க எல்லாம் 2வது கூட தாண்டல. ஒண்டி பொண்ணா இருந்தப்ப அப்பாருக்கு அத்தனை செலவு இல்ல. அப்பால தம்பி தங்கச்சிங்க பிறந்து செலவு ஏறின பிறகு யாரும் ஸ்கூலுக்கு போக வேண்டாம்னு அம்மா சொல்லிட்டாங்க. பள்ளிக்கூடத்துல படிப்பெல்லாம் இலவசமாச்சே, என்ன பெரிய செலவு இருக்கு? செலவு மட்டும் இல்லைங்க, அம்மாளுக்கு உடம்புக்கு முடியாதப்ப பொம்பளை குட்டிங்க நாங்க தானே ஒத்தாசை செய்யணும். 2 மாடுங்க, 4 ஆடுங்க இருக்குது. குளிப்பாட்டணும், மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போய் வரணும். எல்லாத்துக்கும் நாங்க தானேங்களே. குழந்தைங்க தான் எதிர்காலத்தில் தங்களின் சொத்து என்கிற மனப்பான்மையின் காரணமாகவே கிராமத்து ஜனங்கள் எக்கச்சக்கமாய் குழந்தைகளை பெற்றுக்கொண்டு விட்டு பிற்பாடு அவஸ்தைப்படுகிறார்கள் என்று சமீபத்தில் எங்கோ படித்தது நினைவுக்கு வர நான் யோசனையுடன் எழுந்து உள்ளே போனேன். காலை சுற்றுண்டி ஆகி மிகுந்திருந்த இட்லிகளை தட்டில் வைத்து மிளகாய் பொடி எண்ணெய் விட்டு மங்கையிடம் கொண்டு நீட்டினேன். உன் புருஷனுக்கு கொடுத்துட்டு நீயும் சாப்பிடுமா? வேணாமா, காலையில சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். பரவாயில்ல பிடி, 4 இட்லி சாப்பிட்டா ஊதி போயிட மாட்ட. அவள் தயக்கத்துடன் புருஷன் பக்கம் பார்த்தாள். நான் குரல் கொடுத்தேன். பெருமாளு, இங்க இட்லி வச்சிருக்கேன், நீயும் பொண்டாட்டியும் ஆளுக்கு 2 எடுத்துக்கோங்க. அவன் அங்கிருந்தே பதில் சொன்னான். சரிங்கம்மா. தட்டை தரையில் வைத்துவிட்டு உள்ளே போனேன். அதன் பிறகு ஞாயிற்றுக்கிழமைகளில் தோட்டத்தில் வேலை செய்ய பெருமாள் வரும் நாட்களில் 9 மணி அளவில் காலை உணவை பாத்திரத்தில் போட்டு முந்தானையால் மூடி எடுத்துக்கொண்டு மங்கை வருவாள். கிணற்றடி மேடையில் புருஷனை உட்கார வைத்து கஞ்சியோ சோறோ கொடுத்த பின் மிஞ்சியதை தானும் ஒரு பக்கமாய் அமர்ந்து உண்பாள். என்னிடம் இப்போது அவளுக்கு கூச்சம் குறைந்து விட்டதால் நான் அவ்வப்போது கொடுக்கும் சிற்றுண்டியை தயங்காமல் வாங்கிக் கொள்வாள். களையத்தை கழுவி கவிழ்த்த பின் வெயில் உச்சிக்கு ஏறும் வரை புருஷனுக்கு உதவியாய் தானும் ஏதாவது காரியம் செய்வாள். அவன் கார் கழுவ போனால் இவள் களை கொக்கியால் காய்கறி செடிகளை கிளறி விடுவாள். வாளியில் தண்ணீர் எடுத்து போய் செடிகளுக்கு ஊற்றுவாள். தென்னை மரத்திலிருந்து பெருமாள் கழித்து போட்டிருந்த மட்டைகளை கிணற்றடி மேடையில் உட்கார்ந்து கொண்டு தென்னந்துடைப்பம் தயார் செய்வாள். அரிசியை புடைத்து தரட்டுமாமா என்பாள். நான் மாவு இடிக்கிறேங்க, நீங்க அரிசி வேணா ஊற போடுங்க என்பாள். மாதாந்திர சாமான்கள் வாங்கி வந்தால் புடைத்து சுத்தம் செய்து எடுத்து வைக்க உதவுவாள். வீட்டு வேலைகளை கவனிக்க ஒரு ஆயா இருந்தாலும் அவள் வயதானவள், அதிக முடிவதில்லை என்கிற காரணத்தால் மங்கையின் உதவியை நான் தேவையான போது நாடியது உண்மைதான். 2 மாதங்கள் போயிருக்கும். அதிசயமாய் அந்த வெள்ளிக்கிழமை அன்று மங்கை காலையிலேயே பெருமாளுடன் வந்துவிட்டாள். புருஷன் கிளம்பிய பிறகு ஆயாவுக்கு கூடமாட உதவி பண்ணியவள் ஆயா போன பின்னாலும் வீட்டுக்கு போகாமலேயே 12 மணி வரை இருந்துவிட்டு பிறகே புறப்பட்டு போனாள். மறுநாளும் அதே கதை தொடர்ந்ததோடு மங்கை ஒருவித படபடப்புடன் இருப்பதாகவும் தோன்ற தனிமை கிடைத்த போது என்னடி என்று விசாரித்தேன். ஆயா வீட்டுக்கு போய்விட்டாள் என்பது புரிய மங்கை மனவிட்டு பேசினாள். சில நாட்களாகவே வீட்டில் நிலைமை சரியில்லையாம். அந்த முத்தையனை கண்டாலே எனக்கு பிடிக்கலம்மா, அதோட பார்வையே சரியில்லை. திருட்டுத்தனமா முறைச்சு முறைச்சு பாக்குது. தண்ணீர் கேட்டு கொடுக்க போனா கைய தொட்டு வாங்குது. அசதியா படுத்திருந்தா திருட்டுத்தனமா பின்னால வந்து நின்னு வெக்கம் இல்லாம பாக்குதுங்கம்மா. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அண்ணன் மாதிரின்னு பெருமாள் சொல்வானேடி, அவனா? அவரேதாமா, சரியான மானங்கெட்ட ஆளுமா. முத்தையனுக்கு பொண்டாட்டி இருக்கா இல்ல, புள்ளக்குட்டி கூட இருக்குது இல்ல? ஏன் இல்லாம தடி தடியா 4 பசங்க இருக்குதுங்க. 8ல இருந்து 2 வயசு வரைக்கும். பொஞ்சாதி ஒரு சீக்காளிமா. 4 பெத்ததுல கிளவியாட்டம் ஓஞ்சி போயிட்டா. முனகிக்கிட்டே சதா படுத்து இருக்கும். ஒரு வேலை பண்ணாது. எல்லா வேலையும் நான் தான் செய்வேன். அட, வேலை பண்றதுல எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லம்மா. நான் 8 ஊருக்கு வேலை செய்வேன். ஆனா பொஞ்சாதி படுத்துட்டத சாக்கா வச்சுக்கிட்டு இந்த ஆளு என்ன முழிச்சு முழிச்சு பாக்குறது தான் எனக்கு பிடிக்கவே இல்லைங்கம்மா. நான் ஏதும் பேசாமல் இருந்தேன். அதுவும் ஊர்ல தங்கச்சிக்கு வளைகாப்புன்னு 2 நாளைக்கு முந்தி அண்ணி பசங்களோட புறப்பட்டு போனதுல இருந்து இவரு பார்வையே நல்லா இல்லம்மா. தலைவலி கால்வலின்னு சொல்லிக்கிட்டு வீட்டிலேயே தங்கிட பாக்குறாரு. அதான் மாமாவோடவே நானும் வந்துட்டு அது வேலைக்கு போனதும் போறேன். பெருமாள் கிட்ட சொல்றது தானே. மங்கை தயங்கினாள். ஒரு சமயம் சொல்லிடலாம்னு தாமா ஆத்திரமா வருது.
அப்பால நினைச்சு பார்த்தா மாமா தனியா இருந்த 2 வருஷமும் வீட்டுல வச்சு சோறு போட்டு காப்பாத்தின ஆளாச்சேன்னு மனசு சங்கடப்படுது. 2 நிமிஷங்கள் இருவரும் எதுவும் பேசாமல் இருக்க மங்கை எழுந்து நின்றாள். சேலை தலைப்பை உதறி செருகிக் கொண்டாள். போனா போகுதுன்னு பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கேம்மா. கெக்க பிக்கன்னு இழிக்கிறப்ப கண்ணு தெரிச்சு விழுந்துற மாதிரி முறைக்கிறேன். மனுஷன் புரிஞ்சுகிட்டா சரி. இல்லனா ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அது கிட்டவே சொல்லிட போறேன். யோ, இந்த அசிங்க பிடிச்ச வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். நான் கூட்டேரிப்பட்டி ஆளு. மானத்தை பெருசா மதிக்கிற கூட்டம். அளவுக்கு மீறினா என் வாய் பேசாது, கைதான் பேசும். ஜாக்கிரதைன்னு சொல்ல போறேன். இவங்கிட்ட எனக்கு என்னமா பயம்? பேசினவள் புருவங்களை சுருக்கிக் கொண்டு சில கணங்களுக்கு நின்றாள். பிறகு, சமையலுக்கு காய் வேணும்னு சொன்னீங்களே, வெண்டைக்காய் பறிக்கவா? நான் பாட்டுக்கு பேசிட்டே நிக்கிறேன் பாருங்க என்றபடி தோட்டத்தில் இறங்கினாள். மங்கை என்னிடம் இத்தனை பேச்சுக்களை பேசியதற்கு 1 மாதம் கழித்து அவர்கள் தனியாய் வேறு இடம் பார்த்து கொண்டு போனார்கள். எதேச்சியாய் ஒரு நாள் நேரம் கெட்ட நேரத்தில் வேலையில் இருந்து குடிசைக்கு திரும்பி வந்த பெருமாள் மனைவி கொல்லையில் குளிப்பதையும் அதை மரத்தின் பின் நின்று முத்தையன் பார்ப்பதையும் கண்டுவிட அன்றைக்கே அப்போதே தனி குடித்தான் போய்விடுவது என்பது தீர்மானமாயிற்று. முத்தையனிடம் அசிங்கமாய் பெருமாள் கத்தவில்லை, குதிக்கவில்லை. நேராக எங்கள் வீட்டுக்கு வந்தான். தாழ்வாரத்தில் ஏறி குத்துக்கால் போட்டு உட்கார்ந்து கொண்டான். என்ன பெருமாளு, 4 மணிக்கே வந்திருக்க? இன்னைக்கு ஃபேக்டரி வேலை இல்லையா? அவன் எச்சிலை கூட்டி விழுங்கிக் கொண்டான். சுற்றி வளைக்காமல் பேசினான். முத்தையா அண்ணன் போக்கு அத்தனை நல்லா இல்லையம்மா. தலைவலின்னு லீவு போட்டுட்டு வீட்டுக்கு போனேன். முத்தையா அண்ணன் தன்னோட மனைவிக்கு காய்ச்சல்னு நேத்தியில இருந்து வேலைக்கே வரல. வீட்டுக்கு போனா என்னத்தம்மா சொல்லுவேன்? அசிங்கம். மங்கை கொலையில குளிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த மனுஷன் முள்மரத்து பின்னால நின்னுகிட்டு தூத்தேரி, ரொம்ப கேவலமான பிறவிம்மா. வீட்டுக்குள்ளார பொஞ்சாதி உடம்புக்கு முடியாம படுத்திருக்கா. இந்த மனுஷன் வேத்தாளு பொஞ்சாதி குளிக்கிறத ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. உடனே தீர்மானம் பண்ணிட்டேன், இனி இது நல்லதுக்கு இல்லைன்னு. மங்கை 2 தரம் சொல்லிச்சுமா, நாம தனியா போயிடலாமாமா, இந்த வீட்டுல இருக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்குன்னு. வேலைய நினைச்சு நான் கம்முன்னு இருந்துட்டேன். இப்பதான் புரியுது விஷயம். அம்மா, பெரிய மனசு பண்ணி ஐயா கிட்ட சொல்லி முன்பணமா ஒரு தொகையை வாங்கி கொடுத்தீங்கன்னா தேவல. தனி குடிசை போட்டு தட்டுமுட்டு சாமாங்கியமா வாங்கிக்க தோதா இருக்கும். மங்கை இது குறித்து முன்பே என்னிடம் சொல்லி, என் கணவரிடம் நானும் பேசி இருந்ததால் விவாதம் ஏதும் செய்யாமல் அவன் நிலை புரிந்து உள்ளே இருந்து ரூபாய் எடுத்துக்கொண்டு தந்தேன். வாரா வாரம் சம்பளம் வந்ததும் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிக்கிறதா சொன்னாலும் சரி, இல்ல என்னோட சம்பளத்துல மாசம் கொஞ்சமா நீங்களே புடிச்சுக்கிட்டாலும் சரிம்மா, உங்க இஷ்டம்மா. நான் தழுதழுக்க பேசிவிட்டு பெருமாள் கிளம்பினான். மறுநாள் வந்தபோது அந்த பேட்டையிலேயே இன்னொரு பக்கத்தில் ஒரு குடிசை வீடு பார்த்து விட்டான். எதுக்காக இப்ப தனியா போறீங்க என்று வெகுளி அண்ணி பதறியதையும் கல்லுளி மங்கனாய் எதுவும் பேசாமல் முத்தையன் நின்றதையும் பெருமாள் சொன்னான். தனி குடித்தனம் மங்கை பெருமாளுக்கு சந்தோஷமான சமாச்சாரமாக அமைந்து விட்டதற்கு சாட்சியாய் 2ஆம் மாசம் அவள் நான் முழுகாம இருக்கேமா என்று முகமெல்லாம் சிவக்க வந்து சொன்னபோது அந்த சிறு பிள்ளைகளை நினைத்து நான் மகிழ்ந்து போனதும் அதுகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தியதும் நிஜம். சிவசங்கரி அவர்கள் எழுதின அப்போதும் இப்போதும் நாவலின் பகுதி 2, அத்தியாயம் 3. 3 வருஷ காலம் எல்லோருக்கும் ரொம்ப நல்ல பொழுதாக கண் சிமிட்டும் நாளிகையில் ஓடி மறைந்து போயிற்று. பார்க்கிறவர் கண் படுகிற வகையில் எங்கள் தோட்டம் பெருமாளின் கைவேலையில் பூத்து குலுங்கியது, காய்த்து தள்ளியது. ஒட்டுச் செடிகள் என வாங்கி வைத்த கொய்யாவும் சப்போட்டாவும் ஆளுக்கொரு மூலையில் நின்று காய்களை சுமக்க முனைந்ததும் எங்கள் சந்தோஷம் அளவு மீறி போயிற்று. பெருமாள் பக்கத்திலும் பூரிப்புக்கு குறைச்சல் இல்லை. இப்போது அவனுக்கு 2 வயதில் பிள்ளை சண்முகம், 4 மாச குழந்தையாய் பெண் சகுந்தலா. சம்பளம் அதிகரித்தது. சந்தோஷத்தில் அமர்க்கலப்பட்டு கொண்டிருந்த ஒரு நாளில் சின்னதாக குழப்பம் என் வீட்டுக்குள் ஆயா வடிவில் எட்டி பார்த்தது. அதிகாலை 5 மணிக்கே வந்து சலப் சலப்பென்று வாசல் தெளிப்பவளை அன்று 7 மணி ஆகியும் காணவில்லை என்று நான் கவலைப்பட்டதற்கேற்ப அந்த செய்தி கிடைத்தது. ஆயாவின் பேரன் வந்து சொன்னான், ராத்திரி தூக்கத்திலேயே எங்க ஆயா உயிர் போயிடுச்சுங்கம்மா. ஆயா இறந்து விட்டாளா?
இறக்கும் வயசு அவளுக்கு? போயிட்டு வரேம்மா என்று சொல்லி சோற்று பாத்திரத்துடன் இறங்கி நடந்து போனவள் இனி வரமாட்டாளா? துக்கத்தில் இருந்து மீண்டு கொடுக்க வேண்டியதை கொடுத்து அவளுடைய பேரனை அனுப்பிய பின் இனி வீட்டு வேலைகளுக்கு என்ன செய்வது என்ற மலைப்பு எழுந்தது. இதற்கு உடனே அபயம் காட்டியவன் பெருமாள். ஏமா கவலைப்படுறீங்க? உங்களை அம்போன்னு விட்டுட்டு நாங்க சும்மாவா இருப்போம்? வீட்டுல மங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது? அது இனிமே எல்லா வேலையும் பார்த்துக்கும். கவலையை விடுங்கம்மா. அவளுக்கு வீட்டு வேலை பண்ணி பழக்கம் இல்லையே பெருமாளு. நீ கை நிறைய சம்பளம் வாங்குற, தான் ஏன் சிரமப்படணும்னு அவ நினைச்சா? ஆ, மங்கைய உங்களுக்கு தெரியாதாங்காட்டியும் அதுவா அப்படியெல்லாம் நினைக்கும். நம்ம வீட்டு வேலை அதுக்கு புதுசா என்ன? அப்பப்ப பழகினது தானேம்மா. அது என்னவோ சரிதான். மங்கைக்கு எங்கள் வீட்டு காரியங்கள் ஓரளவு பழக்கம் என்பதால் எனக்கு வேலை கற்றுத்தரும் மன்றாடல் இல்லாததோடு விஷயத்தை கேள்விப்பட்டவுடன் ஓடி வந்து கைப்பாத்திரத்தை பிடுங்கி, நான் இருக்கிறப்ப எதுக்குமா உங்களுக்கு கவலை என்று சொல்லவே செய்தாள். அன்றில் இருந்து காலையில் தன் வீட்டு வேலைகளை முடித்துக்கொண்டு பெரியவனை அங்கேயே விளையாட விட்டுவிட்டு கை குழந்தையுடன் மங்கை என் வீட்டுக்கு வந்தாள். தாழ்வாரத்தில் பெண்ணை கிடத்திவிட்டு ஓடி ஓடி அத்தனை வேலைகளையும் அசராமல் செய்தாள். 10 மணி சுமாருக்கு வேலைகள் முடிந்ததும் குழந்தையோடு புறப்பட்டு போய் பிள்ளைக்கு சோறு போட்டு இதர வேலைகளை கவனித்து பின் மதியம் 2 மணிக்கு மீண்டும் வந்தாள். எல்லா வேலைகளையும் செய்து தந்துவிட்டு மாலை 5 மணிக்கு வீட்டுக்கு திரும்பினாள். கணவனும் மனைவியுமாக வேலை பார்த்ததால் இவள் வேலையை சமயம் கிடைத்த போது அவன் செய்ய, அவனது காரியத்தை இவளும் இழுத்து போட்டு கொண்டு பண்ண சிரமம் எதுவும் இல்லாமல் என் வீட்டு வேலைகள் தொடர்ந்து நிறைவேறின. அந்த வருட தீபாவளிக்கு பெருமாள், மங்கை, குழந்தைகளுக்கு தேவையான புது துணிகளை நானே எடுத்து தந்தேன். பெருமாள் தனக்கு கிடைத்த போனஸ் பணத்தில் மனைவிக்கு அரை பவுனில் தங்கத்தோடு வாங்கி கொடுத்தான். பளபளத்த தங்கத்தோடும் மூக்குத்திகளும் பிரிண்டட் வாயில் சேலையுமாக சாலையில் மங்கை நடந்து வந்தால் அதில் ஒரு தனி கவர்ச்சி இருப்பதாக நினைத்தேன். 20 வயது இளமை, 2 குழந்தைகளை பெற்றுவிட்டதால் குலைந்து போன வயிறு, மதர்த்து நின்ற மார்பகங்கள், வாய்கொள்ளாமல் வெற்றிலை, கண் நிறைந்த புருஷனுடன் அமோகமாக வாழ்க்கையை நடத்துவதால் மனம் நிறைய பூரிப்பு. மங்கைக்கு என்ன குறை? ஒன்றுமில்லை. தங்கைக்கு திருமணம் என்று போனவள் பட்டு சேலை எடுத்து மொய் எழுதிவிட்டு வந்தாள். கடைசி தங்கைக்கு மஞ்சள் நீராட்டு விழா என்றபோது பட்டு தாவணி எடுத்து 1000 ரூபாய் பணத்துடன் கொடுத்து அட்டகாசமாய் 2 நாட்கள் தங்கி திரும்பினாள். எது தப்பினாலும் மாதம் 2 சினிமா, வாரம் கறியுடன் சாப்பாடு, அன்றாடம் கருவாட்டு குழம்பு, வெங்காய துவையல், அரிசிச்சோறு. அப்புறம் என்ன? மங்கைக்கு என்ன கொடுத்து வைத்தவள், அவளுக்கு எதற்கு குறை என்று அவளை அறிந்தவர்கள் ஒருத்தர் விடாமல் நினைக்கும் வகையில் அவள் வரைக்கும் மகாராணியாகத்தான் இருந்தாள். தானும் வேலை செய்து சம்பாதிப்பதில் பண ஓட்டம் தாராளமாக இருக்க, பிள்ளைக்கு 3.5 வயசானதும் பக்கத்தில் இருந்த பள்ளிக்கு சில ஆயிரங்கள் கட்டி யூனிஃபார்ம் தைத்து போட்டு அனுப்பினாள். பிள்ளை நர்சரியில் படிப்பதில் மங்கையும் பெருமாளுக்கும் ஏகப்பட்ட பெருமை. ஞாயிற்றுக்கிழமைகளில் கிணற்றடியில் 2 பேரும் உட்கார்ந்து சாவகாசமாய் எதிர்காலத்தை பற்றி கோட்டை கட்டி பேசுவது அவ்வப்போது என் காதுகளிலும் விழும். பிள்ளைய வசதி படிப்பா படிக்க வைக்கணும். மங்கை, என்ன சொல்ற? நான் என்ன சொல்றது மாமா? உன்னோட இஷ்டம். டாக்டருக்கு படிக்க வைக்கிறியா? கலெக்டருக்கு கூட படிப்பாண்டி என் புள்ள. அவனுக்கு அவ்வளவோ புத்தி. படிக்க வையன், நானா வேணாங்கிறேன். நம்ம ஐயா மாதிரி இவனையும் வக்கீலாக்கிட்டா என்ன புள்ள? ஐயாவுக்கு என்ன குறை? அவர் மாதிரி இருந்துட்டு போகட்டுமே. மவராசனும் இருக்கட்டுமாமா. புருஷன் எது சொன்னாலும் சந்தோஷத்தோடு தலையாட்டுவாள் மங்கை. அவளுக்கு புருஷன், குழந்தைகள் தான் உலகம். அதுவும் கணவனை பற்றி பேச்செடுத்து விட்டால் முகம் பளபளவென்று மின்னத்தான் செய்யும். எங்க மாமா மாதிரி ஒரு ஆள் இருக்க முடியுமாமா? இன்னி வரைக்கும் என்னை விரலால தொற்றுப்பாரா? ஆம்பளைன்னா அவரெல்லாம் ஆம்பளை என்பவளை சீண்ட வேண்டுமென்று தோன்றினால், விரலால தொடலியா? அப்புறம் எப்படி 2 குழந்தை பெத்த என்று எதிர்கேள்வி கேட்டால், போங்கம்மா என்று வெட்கப்படுவாள் மங்கை. எங்க மாமா ஒரு நாள் கூட என்கிட்ட அதிர்ந்து பேசினதில்லம்மா. தங்கம்னா தங்கம் என்பாள் அவள். ஊருக்கு போனா அவ வாய்க்கு வாயி, உனக்கு என்னடி ராசாத்தின்னு பொறாமப்படுறாங்கம்மா. என் புருஷன் என்ன தாங்கிறது அவளுக்கு உறுத்துது என்பாள் அவள். இன்னும் புருஷனை பற்றி நீளமாய் பெருமை அடிப்பாள்.
நெஞ்சு முழுவதையும் தாலி கட்டியவன் ஆக்கிரமித்திருந்ததால் மற்ற எந்த ஆண் பிள்ளையும் அவள் கண்முன் தூசி என்பதில் ஆச்சரியம் என்ன? எவனாவது நிமிர்ந்து பார்த்து விட்டால் போச்சு, உன் கண்ணுல கொள்ளி வைக்க என்பாள். அவன் காதுபடவே. தெருவில் பளிச்சென்று நடந்து வருகிறவளை திரும்பி இன்னொரு தரம் யாராவது உற்று பார்த்து விட்டால் கை விரல்களை சொடுக்குவாள். நீ நாசமா போவ, அக்கா தங்கச்சிகளோட பொறக்கலையா நீ என்பாள் உறக்க. இப்படி நெருப்பாக நின்று புருஷனே சகலமும் என்று அவளும், பொண்டாட்டியே என் உலகம் என்ற நிம்மதியில் அவனும் வாழ்ந்து வந்தது தெய்வத்துக்கே பொறுக்காத மாதிரி சம்பவங்கள் நிகழத் தொடங்கின. இதையெல்லாம் யாரிடம் சொல்லி முட்டிக்கொண்டு அழ? அத்தியாயம் 4. சில நாட்களாக என்னவோ சின்னதாய் ஒரு உறுத்தல், இது சரியில்லை என்ற முணுமுணுப்பு. என்ன? யோசித்த வரைக்கும் முதலில் ஒன்றும் புரியவில்லை. அப்புறம் பெருமாள் முன்போல் இல்லையோ என்ற சந்தேகம் மெதுவாய் தலை தூக்கியது. தோட்டத்தில் இறங்கிவிட்டால் சோறு தண்ணீர் எதிர்கொள்ளாமல் உழைப்பவன் 1/2 மணி 3/4 மணிக்கெல்லாம் நாளையாச்சுங்க, நான் வர்றேன் என்று சொல்ல முற்பட்டான். ஒரு இலையில் பூச்சி விழுந்தாலும் பதட்டப்படும் ஆத்மா, செடியே வாடி நின்றாலும் என்னங்க பண்றது, அதுக்கு ஆயுசு அவ்வளவுதான் என்று பதறாமல் வியாகியானம் பேசத் தொடங்கினான். இந்த மாதிரியான மாற்றம் ஒரே நாளில் கண்மூடி திறப்பதற்குள் நிகழாமல் படிப்படியாக மெல்ல மெல்ல ஒவ்வொன்றாய் சேர்ந்து கொண்டதால் ஆரம்பத்திலேயே என்னால் எதுவும் புரிந்து கொள்ள முடியாமல் போனது வாஸ்தவம்தான். புரிய ஆரம்பித்த பிறகும் பாவம், உடம்பு சரியில்லையோ என்னவோ, கம்பெனியில் ஏதாவது அதிகப்படியான வேலையோ என்னவோ என நினைத்து இது தற்காலிக மாற்றம்தான் என்று என்னையே சமாதானப்படுத்திக் கொண்டேனே ஒழிய தீவிரமாய் இன்னொரு தரம் பெருமாளிடம் குறை சொல்ல துணியவில்லை. ஆனால் எதுவும் தற்காலிகமாக இல்லாமல் நாட்கள் செல்ல செல்ல அத்தனையும் நிரந்தரமாக மாறியதும் என்ன இது என்று நான் அடிக்கடி புருவங்களை சுருக்க ஆரம்பித்தேன். அந்த செடி காஞ்சிருக்கே பெருமாளு, விதைகளை எடுத்து வச்சுட்டு செடிகளை புடுங்கி இடத்த கொத்தி விட்டறையா என்று நான் கேட்டு 4 நாள் ஆன பிறகு செடிகளை பிடுங்கி எறிந்தான். விதைகள் எங்கே என்றால், அது வேணாமா, நல்லா இல்ல, பூச்சி விழுந்துருச்சு என்று தன் மறதிக்கு நொண்டி சாக்கு சொன்னான். காய்கறி செடிகளுக்கு உரம் வைக்கணும் என என்னை அவன் நச்சரித்தது போக, நானாக செடிகளுக்கு காம்ப்ளெக்ஸ் வாங்கி வச்சிருக்கேனே, தீனி வைக்கலையா என்று கேட்டும், இப்ப எதுக்கு, வெயில் காயுது, அப்பால் பாத்துக்கலாம் என்றான் அசிரித்தையாய். என்ன ஆயிற்று பெருமாளுக்கு? புருஷன் பொண்டாட்டியின் நடுவில் சண்டையா? மங்கை முகத்தை பார்த்தால் அப்படி ஏதும் தெரியவில்லையே. எனக்குள் நான் யோசித்த வகையில் என் கணவரும் சிந்திக்கிறார் என்பதை அன்று அவர் பேசின பேச்சு உணர்த்தியது. சிற்றுண்டி சாப்பிட வந்தவர் மங்கை அருகில் இல்லை என்பதை ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டு ஆங்கிலத்தில் தாழ்ந்த குரலில் வினவினார். பெருமாளுக்கு உடம்பு சரியில்லையா என்ன? ஏன் கேக்குறீங்க? இல்ல, கொஞ்ச நாளாவே அவன் சோர்வா இருக்கிற மாதிரி பட்டுச்சு. வேலையும் அத்தனை சுத்தமா இல்லைன்னு தோணுது. முன்னெல்லாம் எப்பவோ என்னோட காரு பளபளன்னு இருக்கும், இப்போ ஏனோ தானோன்னு துடைக்கிறான். வீட்டுக்கு பின்னாடி முத நாள் உள்ள குப்பை அப்படியே கிடக்குது. என்ன பெருமாளுன்னு கேட்டா பேசாம நிக்கிறான். காருக்கு பாலிஷ் போட்டுடுன்னு நான் சொல்லி கூட இதோ அதோன்னு சால்ஜாப்பு காட்டுறான். வேலையில ஏன் இன்ட்ரெஸ்ட் இல்ல? என்னாச்சுமா அவனுக்கு? அவர் கூறிய பின் என் சந்தேகங்களை நானும் சொன்னேன். 2 மாசமாவே அவன் செய்யற தோட்ட வேலை அத்தனை சுத்தமா இருக்கிறதா தோணலிங்க. எனக்குத்தான் பிரம்மைன்னு நினைச்சேன். ஆனா இப்ப நீங்களே கேட்டுட்டீங்க. ஆமா, என்னாச்சு அவனுக்கு? தெரியலீங்க. முன்ன மாதிரி இல்லாதது புரியுது, ஆனா என்ன ஏதுன்னு புரியல. மங்கை கிட்ட ஜாடமாடியா கேட்டேன், அவளுக்கு தப்பா ஒண்ணும் தெரியல. வேலை சுத்தமா இல்லைங்கிறதோட அவனோட பழக்க வழக்கமும் புதுசா இருக்கிற மாதிரி தோணுது. 4 வருஷமா அவனும் நம்ம கிட்ட இருக்கான். ஒரு முறை கூட பீடி சிகரெட் பிடிச்சு நான் பார்த்ததில்ல. ஆனா சமீபத்துல 2-3 தடவை கையில பீடி புகையறத பார்த்தேன். என்ன பார்த்ததும் சட்டுன்னு போட்டு காலால தேய்ச்சி அணைச்சிட்டான். நேரம் கணக்கு பண்ணாம வேலை பார்க்கிற வகையிலையும் இப்ப அவன் சரியில்லைங்க. இன்னைக்கு பாருங்க, 7க்கு வந்துட்டு 7:30க்குள்ள புறப்பட்டு போயிட்டானே. ஃபேக்டரியில ஓவர் டைம் ஏதாவது பண்ணுகிறானா தெரியலீங்க. ஆனா அவனை கூப்பிட்டு கேட்கட்டுமா? வேணாம். அவன் சிகரெட் பிடிக்கிறதையோ ஓவர் டைம் பண்றதையோ நாம எந்த காரணத்தை சொல்லி கண்டிக்கிறது? நம்ம வேலை கெடுறதால பேசுறோம்னு நினைக்க கூடாது. அவனோ மங்கையோ பேச்செடுத்தா அப்போ புத்தி சொல்லு. பேச்சு அன்று அதோடு முடிந்தது. இது நடந்து 4 நாளாகி இருக்கும். மயிலாப்பூருக்கு சென்று விட்டு பஸ்ஸில் திரும்பியவள் கண்களில் அந்த மதுக்கடையை தாண்டிய போது
வாசலில் பெருமாள் மாதிரி ஒரு நபர் கண்ணில் விழ ஒரு கணம் மனம் சில்லிட்டு போனது. பெருமாளா? குடிக்கிறானா? இது எப்போதிலிருந்து? என் கணவர் திட்டினாலும் பரவாயில்லை என்று வீட்டுக்கு வந்ததும் மங்கையை கேட்டுவிட்டேன். என்ன மங்கை, பெருமாள் இப்பெல்லாம் சிகரெட் பிடிக்கிறான் போல இருக்கே? விழிகளை உயர்த்தி புன்னகையுடன் என்னை ஏறிட்டாள் அவள். இத்தனை நாளா உங்களுக்கு தெரியாதாம்மா? தெரியாது மங்கை, அவனுக்கு இந்த பழக்கம் கிடையாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். மறுபடி புன்னகை மாறாமலே பேசினாள். ரஜினிகாந்த் மாதிரி பட ஸ்டைலா அவர் பிடிப்பாருமா. ஒரு படத்துல சிகரெட்டை விட்டெறிஞ்சு வாயால பிடிப்பாருங்க. அதெல்லாம் கூட மாமா செய்வாருமா. மங்கை குரலில் விரவி இருப்பது பெருமை உணர்வா? கடவுளே, இதில் கூடவா என் புருஷன் உசத்து என்று ஒரு பெண் பெருமை அடைய முடியும்? ஒரு நிமிஷம் மௌனமாய் இருந்துவிட்டு சின்ன குரலில் கேட்டேன். பெருமாள் குடிப்பானா மங்கை? இதற்கு உடனே பதில் சொல்லாமல் தன் வேலையை தொடர்ந்தாள். சொல்லேன். என்னம்மா சொல்றது? இந்த காலத்துல எந்த ஆம்பளை தான் குடிக்கல? நாள் பூரா உழைச்சிட்டு வர மனுஷன் கொஞ்சம் குடிச்சா தெம்பா இருக்கணும்னு நினைச்சா அதுல என்ன தப்புமா? வரிந்து கட்டிக்கொண்டு புருஷனுக்கு அவள் வக்காலத்து வாங்க இனி அவளிடம் பேசி பயனில்லை என்று புரிந்து கொண்டேன். மேற்கொண்டு நாட்கள் செல்லச் செல்ல பெருமாளிடம் காணப்பட்ட மாற்றங்கள் வெளிப்படையாக எவராலும் புரிந்து கொள்ளும்படியாக இருந்தன. சிவந்த கண்கள், கிட்டத்தில் வந்தாலே ஒருவித நாற்றம், கடனுக்கு வேலைகள். எப்படி இருந்தவன் இப்படி நிலைகுலைந்து போய்விட்டானே என்ற ஆதங்கம் காரணமாக ஒரு நாள் நானே வலிய அவனிடம் பேச தீர்மானித்தேன். வேலை செய்யாமல் கிணற்றடியில் அந்த பக்கமாய் சாய்ந்து உட்கார்ந்து புகைப்பிடித்துக் கொண்டிருந்தவன் முன் சென்று நின்று, பெருமாள் என்றேன். வேகமாய் எழுந்து சிகரெட்டை காலுக்கு அடியில் போட்டு மிதித்துக் கொண்டு திரு திருவென்று விழித்தான். உடம்புக்கு முடியலையாப்பா? அதெல்லாம் ஒண்ணுமில்லைங்கம்மா. கொஞ்ச நாளாவே நீ எப்படியே இருக்கியே, ஏன்? அவனை தீர்க்கமாக பார்த்தேன். பதில் இல்லை. முன்னெல்லாம் உனக்கு ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. இப்ப என்னடானா சிகரெட் பிடிக்கிற, குடிக்கிற? அவசரமாய் இடைமறித்தான். அதெல்லாம் ஒண்ணுமில்லைங்கம்மா. நீங்க என்னென்னவோ சொல்றீங்க. ஆமா, யார் சொன்னாங்க? மங்கையா? ஏழுமல் அண்ணாத்தியா? எனக்கு எந்த பழக்கமும் இல்லைங்க. சும்மா பொறாம பிடிச்சு யாரோ கிளப்பி விடுறாங்க. அப்பட்டமாய் பொய் பேசுபவனுடன் தொடர்ந்து ஏதும் பேச பிடிக்காமல் உள்ளே வந்து விட்டேன். இது நடந்து 15 நாட்கள் கழித்து ஒரு நாள் என் கணவரே அவனை அழைத்து கண்டித்து பேசினார். சும்மா குடிக்கலன்னு சாதிக்காத பெருமாளே, உன் நல்லதுக்கு தான் சொல்றோம். நீ நல்லவன், கெட்டுட போகக்கூடாதுங்கிற கவலை தான், அந்த அக்கறையில தான் சொல்றோம். என்ன காதுல வாங்கிக்கிட்டியா? மௌனமாய் நின்று தலையாட்டி விட்டு அவன் நகர்ந்தாலும் அன்று மதியம் மங்கை சற்றே சிவந்த கண்களுடன் என்னிடம் வந்து, இனிமே மாமா கிட்ட குடிக்கிறத பத்தி நீங்களோ ஐயாவோ ஏதும் கேட்காதீங்கம்மா, நீ போய் கோல் மூட்டி விடுறையான்னு வீட்டுக்கு வந்து அண்ணா அடிச்சாருங்க என்றால் அழுது கொண்டே மங்கை. இப்படி 2 மாதங்கள் ஓடுவதற்குள் மங்கையிடம் இதன் பாதிப்பு முதல் முறையாக தெரிந்தது. மங்கையின் காதில் போட்டிருந்த தோடு ஜிமிக்கிகளை காணோம். என்னடி, காது மூடியா இருக்கு? புண்ணாயிடுச்சுமா, கலட்டி வச்சிருக்கேன். அடுத்து அந்த பட்டை கொலுசு. இந்த முறை கேள்விக்கு பதில் சொல்லாமல் தலை குனிந்து கொண்டு நின்றாள். ஆக பெருமாளின் வேலை சுத்தமாக இல்லை. அவனிடம் என்னவோ கோளாறு என்று நாங்கள் நினைத்து முழுசாய் 4 மாதங்கள் போவதற்குள் நிலைமை தடதடவென்று யாரும் எதிர்பார்க்காத வகையில் சரிந்துதான் போயிற்று. அன்று மாலை ஒரு திருமண வரவேற்புக்கு சென்று விட்டு வரும் வழியில், நீ கார்லயே இரு, ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன் என்று சொல்லி ஓரிடத்தில் வண்டியை நிறுத்திவிட்டு ஏதோ வேலையா என் கணவர் இறங்கி போக காரில் அமர்ந்தபடியே நான் சுற்றுமுற்றும் பார்த்தேன். மதுக்கடை என்று கொட்டை எழுத்தில் எழுதப்பட்ட போர்டின் அம்புக்குறி, அதைத் தொடர்ந்து சந்து முடிவில் தட்டிகளால் மறைக்கப்பட்ட ஒரு கடை. பார்த்து கொண்டே இருந்தவள் தூக்கி வாரி போட முன்னால் சாய்ந்தேன். சந்தில் வருவது யார்? பெருமாளா? ஆமாம், அவனேதான். களைந்த தலை, கசங்கிய அழுக்கு உடை, போதை ஏறின முகம், நிதானமில்லாத நடை. டியூப் வெளிச்சத்தில் அவன் உருவத்தின் அவலம் பளிச்சென்று தெரிந்தது. மணி இன்னும் 7 ஆகவில்லை. அதற்குள் இத்தனை போதையா? வேலை முடிந்ததும் வீட்டுக்கு போகாமல் மதுக்கடைக்கு வந்து குடிக்கும் அளவுக்கு பழக்கம் வளர்ந்து விட்டதா? அட பாவி! லேசான இருட்டில் நின்று இருந்த காரையே கவனிக்க துப்பில்லாதவன் விழித்துக் கொண்டு உள்ளே உட்கார்ந்திருக்கும் என்னை எங்கே பார்க்க போகிறான்? சாலையை தாண்டி இன்னொரு ஆளுடன் வந்தான். வண்டி அருகிலேயே நின்று ஒரு சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டு, அதில்ல முத்தையண்ணே என்று விட்ட இடத்திலிருந்து பேச்சை தொடர்ந்தபடி நடந்தான். முத்தையண்ணனா? அந்த முத்தையனா? பொண்டாட்டி குளிப்பதை மறைந்திருந்து ரசிக்கும் பேமானி என்று அவனை தூற்றினானே பெருமாள், அவனா?
அவனோடு திரும்ப சவகாசம் வைத்துக் கொண்டு விட்டானா? அதுதான் இத்தனை கெட்ட பழக்கங்களுமா? ஏனோ ரொம்ப பயமாகவும் கவலையாகவும் இருக்க சீட்டில் சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டேன். சிவசங்கர் அவர்கள் எழுதிய அப்போதும் இப்போதும் நாவலின் பகுதி 3, அத்தியாயம் 5. என் பயம் ரொம்ப சீக்கிரமே நிஜமானது. வேலைக்கு வந்தவன் நொண்டி நொண்டி நடக்க, என்ன பெருமாளு என்று கேட்டேன். தாழ்வாரத்தில் உட்கார்ந்து காலை மடக்கி காட்டினான். கொத கொதவென்று வெள்ளையாய் புண். என்னாச்சுரா? ஆணி குத்துடிச்சுமா. எப்போ? அது இருக்கும் 2-3 வாரம். இத்தனை நாளும் சும்மாவா இருந்த? ஊசி போட்டுக்க கூடாதா? பெருமாள் அலட்சியமாக சூழ் கொட்டினான். செருப்பை போட்டுக்கிட்டு தான் நாங்க வேலை பார்ப்போம்னு சொல்லுவியே. அன்னைக்கு போட்டுக்கலம்மா. என்னவோ போறாத வேலை, விடுங்கம்மா. எப்படா விடுறது? காலு புண்ணு சீல் பிடிச்ச மாதிரில இருக்கு. வலிக்குதா? அப்படி ஒண்ணுமில்லம்மா. பாத்திரம் தேய்த்து கொண்டிருந்த மங்கை குறுக்கே வெட்டினாள். பொய் சொல்றாருமா, ராவுக்கெல்லாம் தூங்கவே இல்ல, அணைத்துக்கிட்டே இருந்தாரு. பெருமாளை அழுத்தமாக பார்த்தேன். கண்கள் சிவந்து முகம் எப்படியோ இருந்தது. குடி சிவப்பா, இல்லை தூங்காமல் ஜுரம் அணத்துவதால் உண்டான சிவப்பா? எதுவானாலும் மனசு ரொம்ப கஷ்டப்பட காஃபியுடன் ஜுர மாத்திரை ஒன்று எடுத்து வந்து நீட்டினேன். மாத்திரையை போட்டுக்கிட்டு படுத்து தூங்கு, வேலை ஒன்றும் செய்ய வேண்டாம். ஃபேக்டரிக்கு போக போறியா? இல்லம்மா, லீவு சொல்லிட்டேன். என் கணவரிடம் விஷயத்தை சொல்லி அவர் ஷேவிங் பையில் இருந்து கிரீமை எடுத்து தடவிக்கொள்ள கொடுத்தேன். அசதியோ இல்லை முதல் நாள் குடித்த குடியின் போதையோ, தாழ்வாரத்தில் படுத்தவன் நன்றாக உறங்கிவிட்டான். 10 மணிக்கு வேலைகள் முடிந்து மங்கை கிளம்பும் போது கூட அவன் எழுந்திருக்கவில்லை. நீ போ, எழுந்தா நான் ரசமும் சோறும் தர்றேன். நன்றி பார்வையை பார்த்துவிட்டு மங்கை வீட்டுக்கு போனாள். 12 அடித்த பிறகே பெருமாள் கண்களை திறந்தான். முகம் கொஞ்சம் கூட நன்றாக இல்லை. என்ன பெருமாள்? ஒன்னும் இல்லைங்கம்மா, நோவுது, அதான் நான் வீட்டுக்கு போறேங்க. புறப்பட்டவனை தங்கச் சொல்லி சுடுசோறும் ரசமும் தந்து சாப்பிட வைத்தேன். இன்னொரு ஜுர மாத்திரை கொடுத்து அதையும் விழுங்கச் சொன்னேன். என் பரிவும் அன்பும் அவனை சுட்டிருக்க வேண்டும். சாப்பிட்டு முடித்ததும் கைகளால் முகத்தை மறைத்துக் கொண்டு சன்னமாய் விசும்பினான். என்ன பெருமாளு, ரொம்ப வலிக்குதா? டாக்டரை போய் பார்த்துட்டு வரியா? வேண்டாம் என்று தலையசைத்தான். அவன் நெகிழ்ந்திருக்கும் இந்த தருணத்தில் நல்ல விதமாய் புத்தி சொன்னால் ஏற்றுக்கொள்வானோ என்ற நப்பாசையில் நான் இதமாக பெருமாள் என்றேன். கண்களை துடைத்துக் கொண்டு நிமிர்ந்தான் அவன். 4-5 மாசமா உன் போக்கே சரியில்லை, இது உனக்கே தெரியும். சரியான சகவாசமோ பழக்கமோ உனக்கு இல்ல. ஐயாவுக்கும் எனக்கும் இதுல ரொம்ப வருத்தண்டா. அவன் நிமிர்ந்த தலையை மீண்டும் தாழ்த்தி கொண்டான். சிகரெட்டு தான் பிடிக்கிற, போனா போகுதுன்னு இருந்தேன். இப்ப நீ நிறைய குடிக்கிற. இது உனக்கும் நல்லதில்ல, உன்னோட குடும்பத்துக்கும் நல்லதில்ல. எல்லோரும் பெருமைப்படுற மாதிரி வாழ்ந்தவன் நீ. 3ஆம் மனுஷன் சிரிக்கிற அளவுக்கு கேவலப்பட்டு போகக்கூடாது பெருமாள். நீ நல்லவன். உன்னை 4 வருஷங்களுக்கும் மேல எங்களுக்கு தெரியும். இந்த சமயத்துல பெத்த தாய போல கண்டிச்சு புத்தி சொல்ல வேண்டியது என் கடமைன்னு நினைச்சேன். அதான் சொல்லிட்டேன். எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் உன்னோட இஷ்டம். நிதானமாக நான் பேச பெருமாளின் கண்களில் இருந்து நீர் சரமாக இறங்கியது. எதுவும் பேசாமல் தலையை கவிழ்த்து கொண்டு அமர்ந்திருக்க, இப்போதைக்கு இது போதும் என்று எழுந்து நின்றேன். அழாத, இனிமே ஒழுங்கா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்க. கண்ணை தொடச்சிக்கிட்டு பேசாம படுத்து தூங்கு. சாயங்காலம் ஜுரம் இறங்கிட்டா கால் வலியும் மனசு வேதனையும் குறைஞ்சிரும். படுத்துக்க. உள்ளே வந்து என் வேலைகள் சாப்பாட்டை கவனித்து விட்டு தாழ்வாரத்தை எட்டி பார்த்தபோது அவன் நல்ல தூக்கத்தில் இருப்பது புரிய ஒரு நாவலுடன் நானும் படுக்கையில் படுத்தேன். மணி 3 இருக்கும். அம்மாடி அம்மா என்று உரக்க பெருமாள் அரற்றுவதும், தே மாமா, என்ன மாமா இது பச்சை பிள்ளையாட்டம் என்று மங்கை தேற்றுவதும் காதில் விழ பின்பக்கம் வந்தேன். பெருமாளின் முகம் அஷ்ட கோணலாக இருந்தது. வலது பாதத்தை கையில் தாங்கி பிடித்து வலி தாழாமல் அழுது கொண்டிருந்தான். அவன் உடனடியாக வைத்தியரை பார்ப்பது அவசியம் என்று தோன்ற அலமாரியிலிருந்து பணத்தை எடுத்து வந்து நீட்டி, முதல்ல டாக்டரை போய் பார்த்துட்டு வா, இதை இப்படியே விட்டு வச்சா நல்லதுக்கு இல்லடா என்றேன் நான். நானும் கூட வருவா மாமா? மனைவி கேட்க, வேணாம், நானே போய்க்கிறேன் அம்மாடி. கண்களை துடைத்துக் கொண்டு பெருமாள் எழுந்து நின்றான். பணத்தை வாங்கிய பின் அம்மா அம்மாடி என்று முனகிய வண்ணம் நொண்டிக் கொண்டு போனான்.
அவன் போன பிறகு மங்கையிடம் கேட்டேன். 2 வாரத்துக்கு முன்னாலேயே குத்திடுச்சுன்னு சொன்னானே, ஃபேக்டரி மேனேஜர் கிட்ட பேசி டாக்டரை பார்க்க போகலையா? 2 வாரம் கூட இல்லங்கம்மா, கிட்டத்தட்ட 1 மாசம் ஆக போகுது. முதல்ல என்னண்டியே சொல்லல. செருப்ப பிராந்தி கடையில விட்டுட்டு பெருங்காலோட வேலைக்கு போயிருக்கு. ஜோரா கால் ஊனி வச்சதுல ஆணி ஆழமா சுருக்குன்னு புகுந்துருச்சான். ஆணிய புடுங்கி எரிஞ்சிட்டு ரத்தத்தை தொடச்சிட்டு அதோட விட்டுட்டாப்ல. அப்புறம் 4 நாள் கழிச்சு வலி தாங்க போனதும் மேனேஜர் கிட்ட சொல்லியிருக்காரு. அவரு 4 நாளா என்னடா பண்ணேன்னு திட்டிட்டு டாக்டர் கிட்ட அனுப்பி ஊசி போட வச்சதுல 1 வாரம் சித்த பரவாயில்லைங்கம்மா. திரும்ப 2 வாரமா சுள்ளு சுள்ளுன்னு வலி. அதுவும் 5-6 நாளா எப்ப பாரு வலி வலின்னு முனகுறாரு. உங்ககிட்ட சொல்லட்டுமான்னு கேட்டதுக்கு வாய மூடிக்கிட்டு போன்னு கத்துறாரு. மாமா இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்லைங்கம்மா. சட்டு சட்டுன்னு கோபம் வந்து கத்துறாரு. 5-6 நாளா வலி அதிகம்னா உடனே மேனேஜர் கிட்ட சொல்லிட்டு டாக்டர் பார்க்க போயிருக்கலாமே. மங்கை தயக்கத்துடன் பேசினாள். 1 வாரமாவே மாமா வேலைக்கு போறதில்லம்மா. வேலைக்கு போறதில்லையா? இங்க காலையில வந்துட்டு உடனே அவதி அவதின்னு கிளம்பி போறானே. மழை பெய்யுது, தோட்டத்துல எதுவும் செய்ய முடியல. அதான் பொழுதோட ஃபேக்டரிக்கு போறான்னு நான் நினைச்சனே. வேலைக்கு போகலைன்னு நீ கூட சொல்லலையே மங்கை. உடம்புக்கு முடியலங்காட்டியும் அதுதான் ஓஞ்சி ஓஞ்சி படுக்கிறாரு. சரி படுத்து கிடக்கட்டும்னு நான் நினைச்சிட்டேம்மா. வேலைக்கு போகாட்டி வேணாம். டாக்டர் போய் பார்த்து மருந்து வாங்கிட்டு வர்றதுக்கு கூடவா கஷ்டம்? மங்கை அழுத்து கொண்டாள். குழந்தையாமா சும்மா சொல்றதுக்கு மாமாவுக்கு தெரியாதா? நான் சொல்லித்தான் அவருக்கு தெரியணுமா என்ன? ஒரு தரம் சொன்னேன், எல்லாம் எனக்கு தெரியும் கம்முனு கெடன்னு திட்டுறாரு. அப்பால நான் என்னம்மா பண்ண முடியும்? மங்கை துடைப்பத்துடன் உள்ளே வந்தாள். முன்பு இருந்த தளதளப்பு குறைந்து வாட்டமாக அவள் காணப்படுவது புரிய ஒரு பெருமூச்சுடன் நாவலை விட்ட இடத்திலிருந்து படிக்க உட்கார்ந்தேன். மறுநாள் பெருமாள் வேலைக்கு வரவில்லை. மங்கையிடம் அவன் உடல்நிலையை பற்றி விசாரித்தேன். ஒரு மாதிரியா இருக்குதுமா என்று பட்டும் படாமலும் சொல்லி நிறுத்தி கொண்டாள். 1 வாரம் முழுவதும் பெருமாள் வேலைக்கு வராமல் வீட்டோடு தங்கினதும் என் கவலை அதிகமானது. மங்கை முகமும் நன்றாக இல்லை. தாமதமாக வேலைக்கு வந்துவிட்டு அரையும் குறையுமாக செய்துவிட்டு திரும்புகையிலேயே குறியாக இருந்தாள். பெருமாள் உடம்பை பற்றி கேட்டால் கண் கலங்கினாள். திரும்ப திரும்ப ஒரு மாதிரியா இருக்குமா என்றாலே தவிர தேவலை என்று கூறவில்லையே. பொறுக்க முடியாது என்றானதும் அன்று மங்கையிடம் கண்டிப்பாகவே கேட்டுவிட்டேன். என்ன மங்கை, உன் புருஷனுக்கு திரும்ப வேலைக்கு வர்ற என்ன இருக்கா இல்லையா? 1 வாரமா ஐயாவே வண்டியை தொடச்சிக்கிட்டு மன்றாடுறாரு. எப்படி இருக்காம? எது கேட்டாலும் ஒழுங்கா பதில் சொல்லாம நீயும் அழுப்புற. என்ன செய்தி? மனசில் இருக்கிறத வெளிப்படையா சொன்னாத்தானே தெரியும். நான் அதட்ட மங்கை அழுது விட்டாள். நானா எதுவும் சொல்லக்கூடாதுன்னு வாயை கட்டிக்கிட்டு இருந்தேம்மா. இனியும் அப்படி இருந்தா அது தப்புன்னு தோணுது. மாமா உடம்பு நல்லாவே இல்லம்மா. காலு வீங்கி கொத கொதன்னு இருக்கு. டாக்டர் என்கிட்ட போகவே மாட்டேங்கிறார். எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அம்மா கிட்ட சொன்னா நான் பொல்லாதவனா ஆயிடுவேன்னு அவரு மிரட்டினதுனால வாயை திறக்காம இருந்தேன். இனிமேயும் என்னால பொறுக்க முடியாதுமா. நான் என்னதான் செய்வேன்? யாரு கண்ணு பட்டுச்சோ, யாரு கண்ணு போட்டாங்களோ, எங்க மாமா இப்படி ஆயிட்டாரே. குந்தி உட்கார்ந்து அவள் அழ நான் திடுக்கிட்டு போனேன். கால் வீங்கி கொதகத்து விட்டதா? ஒருவேளை செப்டிக் ஆகி இருக்குமோ? கடவுளே, இது நல்ல அறிகுறி இல்லையே. நிலைமை இவ்வளவு தூரம் வர்ற வரைக்கும் புருஷனும் பொண்டாட்டி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? போன வாரம் டாக்டரை பார்த்தப்ப அவர் என்ன சொன்னார்? என்ன மருந்து கொடுத்தாரு? கால் சீல் பிடிச்சு அழுகிறத எல்லோருமா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க. படபடப்புடன் நான் கேட்க மங்கையின் அழுகை அதிகமானது. நான் என்னன்னு சொல்றதுங்க? மாமா நம்மளை ஏமாத்திட்டாருங்கம்மா. இனியும் எதையும் மறைக்க நான் விரும்பல. அன்னைக்கு நீங்க கொடுத்த பணத்தை வாங்கிக்கிட்டவரு டாக்டர் கிட்டயே போகலிங்கம்மா. போகாம செம்மத்தியா குடிச்சிட்டு 8 மணிக்கு வீட்டுல வந்து விழுந்தாரு. என்ன மாமா இப்படி பண்றீங்கன்னா? சரிதான், சும்மா இருடி. இந்த வலிக்கு 2 கட்டிங் அடிச்சா தான் தாங்கும்னு சொல்லிட்டாருமா. அப்ப 10 நாளா வைத்தியரை பார்க்கவே இல்லையா? எனக்கு தெரிஞ்சு இல்லைங்கம்மா. உடனே நீ ஏன் சொல்லல? வாயை திறக்க கூடாதுன்னு மாமா கண்டிஷன் போட்டிருக்காருங்க. அவன் உடம்பு உனக்கு முக்கியம் இல்லையா மங்கை? ஐயோடி, மாமாவை காட்டிலும் எனக்கு வேற எதுமா வசதி. அவருதான் நீங்க விவரம் தெரிஞ்சா திட்டுவீங்கன்னு வாயை கட்டி போட்டுட்டாரே. அறியாமையால் தானும் கெட்டு புருஷனின் உடல் நலத்தையும் சீரழிய விட்டுவிட்ட மங்கையை நினைத்து அழுவதா சிரிப்பதா என்று எனக்கு புரியவில்லை. வெகுளிகள்
ஒன்றும் தெரியாதவர்கள் என்று பொறுப்பதற்கும் ஒரு எல்லை வேண்டாமா? முசு முசுவென்று எழுந்த கோபத்தை அடக்கிக் கொண்டு அழுத்தம் திருத்தமாய் சொன்னேன். இப்ப நான் சொல்றது கவனமா கேட்டுக்க மங்கை. உன் புருஷன் செய்யறதும் அதை மறைக்க நீயும் உடந்தே இருக்கிறதும் தப்பா ரைட்டாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதை விடு. இப்ப உன் புருஷன் உடம்பு நல்லாவே இல்ல. அவனை உடனடியா பெரிய ஆஸ்பத்திரிக்கு கொண்டுட்டு போய் காட்டாட்டி இன்னும் கவலைக்கிடமா ஆகிடும்னு நினைக்கிறேன். உன்னை பயமுறுத்ததுக்காக பேசுற பேச்சு இல்லை இது. நீங்க 2 பேரும் சின்ன வயசுக்காரங்க. இன்னும் நிறைய வருஷம் நல்லா வாழ வேண்டியவங்க. இப்ப நீ வேலை எதுவும் பண்ண வேண்டாம். தெருமுனையில டாக்டர் ராமச்சந்திரன் இருக்காருல்ல, அவர்கிட்ட உன்னோட புருஷனை உடனே கூட்டிட்டு வந்து காட்டு. நான் போன் பண்றேன். பணத்தை பத்தி கவலைப்படாத, நான் கொடுக்கறேன். டாக்டர் என்ன சொல்றாருன்னு கேட்டுட்டு வா. ஐயா வந்தப்புறம் அவரையும் கலந்துகிட்டு செய்ய வேண்டியதை செய்யலாம். என்ன மங்க, புரியுதா? என் தீவிரமான பேச்சு முதல் முறையாக மங்கையினுள் ஆழமான பயத்தை உண்டாக்கி இருக்க வேண்டும். எங்க மாமாவுக்கு வெறும் காய்ச்சல் தானேமா, பயப்பட ஒண்ணுமில்லையே. தெரியாதுடி. முதல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போ. நடக்க முடியாட்டி ஒரு ஆட்டோ வச்சு அழைச்சுக்கிட்டு போ. இது நாளிகை இல்லாத பயத்துடன் போட்டது போட்டபடி கிடக்க மங்கை புறப்பட்டாள். போனவள் மதியம் வரை திரும்பி வராமல் இருக்க நான் இருப்பு கொள்ளாமல் தவிக்க தொடங்கினேன். என்னாயிற்று? டாக்டரிடம் காண்பித்தாளா இல்லையா? பெருமாள் அடம் கொள்ளாமல் போனானா இல்லையா? வாசலுக்கும் உள்ளுக்கும் நடந்து கால்கள் வலிக்க வாசல் திண்ணையில் உட்கார்ந்த நிமிஷத்தில் மங்கை அறக்க பறக்க வந்தாள். என்னடி இவ்வளவு நாளி? வீட்டுக்கு போய் மாமாவை கூட்டிட்டு போயிருந்தம்மா. டாக்டர் கிட்ட ஏகப்பட்ட கும்பல். உங்க பேரையும் ஐயா பேரையும் சொன்னப்புறம் காலை பார்த்தாரு. உங்ககிட்ட பேசணுமா? உடனே போன் பண்ண சொன்னாருங்கம்மா. வீட்டில் அவரை விட்டுட்டு காப்பி தண்ணி வச்சு கொடுத்துட்டு ஓடி ஆறேன். காலை பார்த்துட்டு டாக்டர் ஒண்ணுமே சொல்லலையா? திட்டினாருங்கம்மா. இந்த அளவுக்கு வர விட்டுட்டீங்களே, நீங்க எல்லாம் மனுஷங்க தானான்னு கத்துனாரு. என்ன டாக்டர், எங்க மாமாவுக்கு பெருசா கோளாறு எதுவும் இல்லைங்களேன்னு கேட்டேன். அதுக்கு பதில் சொல்லாம மாமாவுக்கு ஏதோ ஊசி போட்டு உங்க முதலாளி அம்மாவை எனக்கு போன் பண்ண சொல்லுன்னு சொன்னாருங்க. சரி, நான் பேசி விவரம் கேட்டுக்கிறேன். நீ ஏதாவது சாப்பிட்டியா இல்லையா? இதோ சோறு வச்சிருக்கேன், முகத்தை கழுவிட்டு சாப்பிடு. அவளை அனுப்பின கையோடு டாக்டருக்கு போன் பண்ணினேன். யார் பேசுவதென்று கூறி பின் பெருமாள் பற்றின விவரம் கேட்டேன். ஐ எம் சாரி மிஸ்ஸஸ் நாராயணன், உங்க ஆளு நிலைமை கவலைக்கிடமாத்தான் இருக்கு. பொறையோடி போய்விட்டதோட ரொம்ப காய்ச்சலும் இருக்கு. நீங்க அவனை உடனடியா ஜிஹெச்ல அட்மிட் பண்ணிடணும். ஒவ்வொரு நிமிஷம் தாமதமும் அவனோட உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லலாம். தொடர்ந்து தற்காலிக சிகிச்சைக்காக தான் அளித்த ஊசி மருந்து பற்றி கூறியவர் மருத்துவமனையில் ஒரு டாக்டருக்கு கடிதம் தருவதாகவும் சொல்லி போனை வைத்தார். நகத்தை கடித்துக் கொண்டு அரை நிமிஷம் உட்கார்ந்து விட்டு என் கணவரின் அலுவலகத்திற்கு போன் செய்து விபரத்தை சொன்னேன். குறுக்கே பேசாமல் அத்தனையும் கேட்டுக்கொண்டார். நீ டாக்டரை பார்த்து லெட்டர் வாங்கிட்டு மங்கைய பெருமாளோடு தயாரா இருக்க சொல்லு. நான் அரை மணி நேரத்துல வந்துடுறேன் என்றார் அவர். உள்ளே வந்து மங்கையிடம் பெரிதாக எதையும் கூறி கலவரப்படுத்தாமல் பெரிய ஆஸ்பத்திரியில சேர்த்து வைத்தியம் பார்க்கணும்னு டாக்டர் சொல்றார். ஐயா கிட்ட பேசுன, அவங்கள தயாரா இருக்க சொல்லு, நான் வந்து அழைச்சிட்டு போறேன்னு சொன்னார். நீ வீட்டுக்கு போய் பெருமாளை கூட்டிட்டு வந்துடு. ஆஸ்பத்திரியில தங்கறதுக்கு தோதா மாத்து உடை ஏதாச்சும் எடுத்து வச்சுக்க. உங்க ஊருக்கு தகவல் சொல்லி ஒத்தாசிக்கு அம்மா இல்ல யாரையாச்சும் வர சொல்லு என்ன என்றதும், இது சின்ன விஷயம் இல்லை, என்னவோ பெரிதுதான் என்பதை உணர முடிய மங்கை, அம்மா நான் என்ன செய்வேன் என்று புலம்ப ஆரம்பித்தாள். அவளை சமாதானப்படுத்தி அனுப்பிவிட்டு அடுத்த வீட்டில் எட்டி பார்த்தேன். நல்ல வேளையாக ஏழுமலை இருந்தான். விவரத்தை சொன்னதும், இருங்க அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன் என்றவன் 5ஆம் நிமிடம் வந்து விட்டான். 4-5 மாசமா எங்க ஐயாவோடு அடிக்கடி வெளியூர் போயிட்டதுனால எனக்கு விவரம் எதுவுமே தெரியாம போயிடுச்சுமா. அந்த முத்தையனோடு சேர்ந்துகிட்டு குடிக்கிற விவரத்தை கேள்விப்பட்டதும், என்னடா அது ஒழுங்கா இருக்க உத்தேசம் இல்லையான்னு கண்டிச்சேன். இருக்குன்னு எங்க ஐயா கிட்டையோ ஊருக்கோ எதுவும் சொல்லிடாதீங்கன்னு கேட்டுக்கிட்டான். பரவாயில்ல, புத்தி வந்துடுச்சுன்னு அசால்ட்டா விட்டுட்டேன். தப்பு என்னதும் தாமா. ஆத்மார்த்தமாக வருத்தப்பட்டான் அவன். உடனே பெருமாளின் வீட்டுக்கு தானும் போய் கிட்டே இருந்து ஆட்டோவில் அழைத்து வந்தான். பெருமாளின் நிலை இத்தனை மோசமாக இருக்கும் என்று சத்தியமாய் நான் நினைக்கவில்லை. காலின் வீக்கமும் சொலசொலப்பும் அசாத்தியமாக இருந்தது. நாற்றம் குடலை பிடுங்கியது. சுற்றி இருந்த துணியில் சீல் வடிந்து மஞ்சளும் சிவப்புமாய் ஈ மொய்க்க இருந்தது.
புத்தி கெட்டு போயிட்டேமா என்று அழுபவனை மேலும் துன்புறுத்தக் கூடாது என்று எதுவும் பேசாமல் சூடாய் டீ போட்டு தந்தேன். பெருமாள், மங்கை, ஏழுமலையை அழைத்து கொண்டு போன என் கணவர் வீடு திரும்ப இரவு 8 ஆனது. வந்தவர் ஆயாசத்துடன் சட்டை பொத்தான்களை கலட்டி விட்டு கொண்டு நாற்காலியில் சாய்ந்தார். டாக்டர் என்ன சொல்றாருங்க? உதட்டை பிதுக்கி தலையை அசைத்தார். கண்களில் ஈரம். ஃபேனை சுழல விட்டு குடிக்க காஃபி கலந்து எடுத்து வந்தேன். பொறையோடி போயிடுச்சுமா, காலை வெட்டி எடுக்காட்டி உயிருக்கே ஆபத்தான். ஐயோ முருகா, நல்ல பிள்ளைக்கு இதென்ன சோதனை? காஃபி குடித்தவர் எழுந்து போன் பக்கம் சென்று பையில் இருந்து துண்டு காகிதம் எடுத்து நம்பர் பார்த்து அழுத்தினார். ஹலோ, தமிழ்நாடு நெயில் ஃபேக்டரி சொந்தக்காரர் மிஸ்டர் உலகநாதன் வீடா? அவர் இருக்காரா? பேசணுமே. என் பேரு நாராயணன். வணக்கங்க, என் பேரு நாராயணன். என்ன உங்களுக்கு தெரியாது? உங்க ஃபேக்டரியில வேலை பார்க்கிற பெருமாள்ங்கிற ஆளு எங்க வீட்டுல தோட்ட வேலை செய்யறான். அவனோட விஷயமா தான் அவங்கள சந்திச்சு பேசணும். போன்ல சொல்றதுக்கு இல்ல, நேரா பேசுறது நல்லது. எப்ப? நாளைக்கு காலையில 8 மணிக்கா? உங்க வீட்டுக்கா? சரி வர்றேன். அட்ரஸ் சொல்லுங்க. அவர் கூறின விலாசத்தை குறித்து கொண்ட பிறகு என் கணவர் ரிசீவரை வைத்தார். அவரோடு எதற்காக பேசுறீங்க என்று என் பார்வை கேட்பது புரிந்த தினுசில் அவராகவே பேசினார். பெருமாளோட கால்ல ஆணி குத்துனது வேலை செய்யற சமயத்துல. அதனால பொறுப்ப கம்பெனி எடுத்துக்கிறது நாளைக்கு எதுக்குமே நல்லது. இது வேலை நேரத்துல நடந்த விபத்துன்னு உறுதி ஆயிடுச்சுன்னா வைத்திய செலவு கம்பெனி எடுத்துக்கிறதோட பெருமாளால வேலைக்கு போக முடியாட்டியும் காம்பன்சேஷன் கொடுத்தும் உதவலாம். எல்லாத்தையும் முதல்ல இருந்தே சரியா பண்ணிடுறது நல்லது தானே. மறுநாள் காலையில் சொன்னபடி மிஸ்டர் உலகநாதனை சென்று பார்த்துவிட்டு வந்த என் கணவர் முகத்தில் மகா கோபம். சரியான ஏமாத்து பேர்வழி, மனிதாபிமானமே இல்லாதவன். என்ன நடந்துச்சுன்னு நிதானமா சொல்லுங்க. பெருமாளுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா? எந்த பெருமாளு? ஓ, அந்த குடிகார பயலான்னு கேட்டு சிரிச்சார். பொறுமையா நிலைமைய விளக்குன. என்னண்ட ஏன் வர்றீங்க, இதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டார். கோபம் வந்துருச்சு எனக்கு. ஏன் சார் பொறுப்பில்லாம பேசுறீங்க? கம்பெனியில உங்க ஆளுக்கு நடந்த விபத்துக்கு நீங்க தானே பொறுப்புன்னு கேட்டதும் அந்த ஆளு கத்த ஆரம்பிச்சுட்டார். 10 வருஷமா ஃபேக்டரி நடத்துறாராம். இன்னி வரைக்கும் எறும்புக்கு கூட அடிபட்டது இல்லையா. அவங்க கம்பெனி ஆளுங்க எல்லோரும் செருப்பு இல்லாம வேலை பார்க்க கூடாதுன்னு உத்தரவான். வேலையில இருக்கிறப்ப ஆணி குத்துச்சுன்னு என்ன நிச்சயம்? குடி போதையில எங்க விழுந்தானோ அடிபட்டுக்கிட்டானோன்னு அகம்பாவமா கேட்டார். சரி சார், உங்களை கவனிக்கிற விதத்துல கவனிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வெகுளி ஜனங்களை ஏமாத்துற அயோக்கியாமன். சம்பவத்தன்று பெருமாள் செருப்பு அணியாமல் இருந்ததும் ஆணி குத்தின உடனே அதை மேனேஜரிடம் ரிப்போர்ட் பண்ணாததும் எனக்கு தெரியுமாதலால் ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்தேன். அப்புறம் கேட்டேன், பெருமாளோட காலில் ஆணி குத்துனத மத்த தொழிலாளிங்க பார்த்திருப்பாங்களே, அவங்க சாட்சி சொல்ல மாட்டாங்களா? தெரியாதுமா, இந்த ஆளு எதுக்கும் துணிஞ்சவரா தெரியறாரு. பணம் கொடுத்து சாட்சிகளை வாங்கவும் தயங்க மாட்டாரு. இப்ப என்ன பண்ண போறீங்க? முதல்ல பெருமாள் நிலைமை என்னன்னு பார்த்துட்டு வர்றேன். அப்புறமா அந்த ஆளுகிட்ட மறுபடி பேசி பார்க்கிறேன். காஃபி மட்டும் குடித்து விட்டு அவர் ஆஸ்பத்திரிக்கு கிளம்ப காலை 10 மணி அளவில் வேறு வழியில்லாமல் பெருமாளின் வலது காலை முட்டி வரையிலும் வெட்டி எடுத்துவிட்ட செய்தி பிற்பகலில் என்னை வந்தடைந்தது. அத்தியாயம் 6. அடுத்து வந்த நாட்கள் எங்கள் எல்லோருக்குமே மோசமானவைதான். முழுசாய் 6 வாரங்கள் ஆஸ்பத்திரியில் இருந்தான் பெருமாள். மங்கையின் தாலிக்கு ஆயுசு கெட்டிதான். காலை வெட்டி எடுத்து அவன் பிழைத்தது புனர்ஜென்மம் என்று டாக்டர்களே சொன்னார்கள். 2 வாரங்கள் ஆகின. அவனுடைய காய்ச்சல் கட்டுப்பாட்டுக்குள் வரவும் ரணம் லேசாக ஆறவும் கடுதாசி போட்டிருந்ததை கண்டுவிட்டு அலறிக்கொண்டு ஓடி வந்த மங்கையின் தாய் தகப்பன் அந்த 2 வாரங்களும் கூடவே தங்கினார்கள். தாய் வீட்டில் இருந்து சோறாக்கி பேர குழந்தைகளை கவனித்துக் கொண்டால் தகப்பன் 2 வேளையும் பஸ் ஏறி ஆஸ்பத்திரிக்கு வந்து மகளுக்கு சோறு கொடுத்து விட்டு வருவார். மங்கை வீட்டையும் குழந்தையும் துப்புரவாய் மறந்து போய் 24 மணி நேரமும் புருஷனே கதியென்று கிடந்தாள். ஒரு வழியாய் புண் ஆறி எழுந்து உட்கார்ந்து ஒரு வாய் சாப்பிட பெருமாளின் உடம்பு இடம் கொடுத்ததும், இனியும் இங்க இருக்கிறது கஷ்டம், அங்க வேலைங்க பாதியிலேயே நிக்குது, உரம் வைக்கிற பருவம் வேற, நின்னு வேலை செய்யாட்டி வருஷத்து சாப்பாட்டுல மண்ணுதான். உங்க அம்மா இருப்பா,
நான் போயிட்டு அப்பால வர்றேன் என்று தகப்பனார் ஊருக்கு கிளம்பினார். அதன் பிறகு தினமும் மங்கை காலையில் 8 மணி அளவில் அரசாங்க மருத்துவமனையில் இருந்து திருவான்மியூரில் இருக்கும் வீட்டுக்கு தனியாய் பஸ்ஸில் வருவாள். குளித்து சாப்பிட்டு இரவுக்கு புருஷனுக்கும் தனக்கும் சோறு எடுத்துக்கொண்டு பகல் 3 மணிக்கு திரும்புவாள். இப்படி ஒரு மாசம். நான் ஒரு தரம் என் கணவரோடு சென்று பார்த்து வந்தேன். ஏழுமலை ஊரில் இருந்தால் முடிந்த போது போய் விசாரித்து விட்டு வந்து விவரங்களை சொல்வான். அவர்கள் வேதனை இதுவென்றால் என் கஷ்டம் இன்னொரு வகையாக இருந்தது. சுத்தமாய் வீட்டு வேலைக்கு யாரும் இல்லை. வீட்டை பெருக்கி துடைத்து பாத்திரம் துளக்கி துணி துவைத்து சமைத்து முடிப்பதற்குள் முதுகுத்தண்டு விட்டு போனது. பழக்கம் இல்லாததால் காலும் கையும் வெளவெளவென்று தளர்ந்து மாலை ஆவதற்குள் கெஞ்சின. கழுத்திலும் முதுகிலும் பளிச் பளிச்சென்று வலி. முதல் ஒரு வாரம் பார்த்துவிட்டு இப்போதைக்கு மங்கை வீட்டு வேலைக்கு செய்ய வருவது நடக்காத காரியம் என்று புரிய அக்கம் பக்கத்தில் புது ஆளுக்கு சொன்னேன். ஒருத்தி வந்தாள். கை ரொம்ப நீளம். நான் அந்த பக்கம் போனால் சர்க்கரை, டீத்தூள், காஃபி பொடியை பொட்டலமாக கட்டி இடுப்பில் செருகிக் கொண்டாள். 3ஆம் நாள் கையும் களவுமாய் பிடிபட்டு விட ஓய்வாடியம்மா என்று அவளை அனுப்பினேன். அடுத்து வந்தது சரியான 2 கெட்டான். பாத்திரங்களை மடேர் மடேர் என்று கீழே போட்டுவிட்டு எப்ப பார்த்தாலும் சம்பந்தம் இல்லாமல் சிரித்தாள். அவளும் சரிபடவில்லை. 3ஆவதாக வந்தவள் சற்று தேவலை. கிட்ட நின்று கற்றுக் கொடுத்து வேலை வாங்கினால் சுமாராக செய்தாள். பாதி காரியம் நான் செய்ய வேண்டும். இத்தனைக்கும் சம்பளம் மங்கைக்கு கொடுத்ததை விட கொஞ்சம் அதிகம். இது என் பக்கம். இதைவிட என் கணவர் பாடு இன்னும் திண்டாட்டமாக இருந்தது. ஆபீஸ், வெளிவேலை, வெளியூர் ஜோலியோடு வண்டி துடைப்பது, பெருமையாய் வளர்த்துவிட்ட செடிகளுக்கு தண்ணீர் விடுவது என்று உபரிகளும் சேர்ந்து கொண்டன அவருக்கு. எனக்கு வீட்டுக்கு ஆள் வரும் வரை தோட்டத்தை ஒரு தினுசாய் வாடாமல் அவர் பார்த்து கொண்டார். அப்புறம் நான் அந்த பொறுப்பை ஏற்றேன். ஆனால் என்ன பண்ணியும் 2 பேருக்குமே வேலை விழிப்பிதுங்கிய நாட்களில் முதலில் புறக்கணிக்கப்பட்டது தோட்டம்தான். எது எப்படியோ பெருமாள் ஆஸ்பத்திரியில் சேர்ந்த ஒரு மாசத்தில் அவன் குடும்பம் மட்டுமல்லாது நாங்களும் எங்கள் வீடும் பெருமளவுக்கு தோட்டமும் நாரித்தான் போயிற்று. இதனிடையே பெருமாளின் முதலாளியோடு அவர் நடத்தின போராட்டம் வேறு. அந்த உலகநாதன் சரியான யமகாதகன். பெருமாள் ஒரு குடிகாரன். எங்கு எப்படி அடிபட்டு கொண்டானோ அதை எங்க தலையில சுமத்த பாக்குறான். அவன் அவ்வப்போது குடிச்சிட்டு நில தெரியாம மயங்கி கிடந்தத எங்க சக தொழிலாளிகள் அறிவாங்க. அன்று அவன் வேலையில் இருந்த நேரத்துல கால்ல அணியால காயம்பட்டதற்கு யார் சாட்சி? ஏன் குத்தி கொண்டு அன்றே மேனேஜரிடம் சொல்லி சிகிச்சை எடுத்துக் கொள்ளவில்லை? ஆற அமர 4 நாள் கழித்து மருந்து கேட்டு வந்ததுதான் எங்களுக்கு தெரியும். மற்றபடி அவன் காலில் ஆணி குத்தியதா, கண்ணாடி கிழித்ததா, இல்லை வேறு ஏதாவது வெட்டியதா என்று யார் உறுதியாக சொல்ல முடியும்? குடிகாரனின் நடத்தைக்கு நாங்கள் பொறுப்பல்ல என்ற அடாவடித்தனமாக பேசியதோடு என் கணவரை சந்திக்கவே மறுத்துவிட்டார். இது கூட பரவாயில்ல. கடைசியாய் போனில் பேசிய போது, இதுல உங்களுக்கு என்ன சார் ஆதாயம்? என் தலையில கைய வச்சு அவனுக்கு பணம் வாங்கி தர்றதுல உங்களுக்கும் பங்குண்டா? உங்க வீட்டு தோட்டத்துல பெருமாள் வேலை பாக்குறப்ப மம்முட்டியால காலை வெட்டிக்கிட்டான்னு நான் சொல்லுவேன். அப்ப என்று அசிங்கமாக பேசினதில் 2 நாட்களுக்கு இந்த பேச்சை எடுத்தாலே அவருக்கு ஆத்திரம் மண்டிக் கொண்டு வந்தது. ஒரு ஏழைக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை எப்படியாவது வாங்கி கொடுக்க வேண்டும் என்றுதான் உலகநாதன் சுமூகமாய் பேச மாட்டாரா என்று நானும் முயற்சி பண்ணுகிறேன். கேவலமாக பேசுறதை பொறுத்து கொள்கிறேன். ஆனாலும் பொறுமையை ரொம்ப சோதிச்சா லேபர் கோர்ட்டுக்கு போறதை தவிர வேறு வழி இல்ல. இத்தனை எரிச்சலுடன் அவர் பேசி என் தாம்பத்திய வாழ்க்கையில் நான் கேட்டதே இல்லை. உலகநாதனையும் அவர் பேச்சையும் நினைக்கையில் சீச்சி என்று இருந்தது எனக்கு. இப்படி கூடவா ஒருவர் தில்லுமுள்ளு பண்ணுவார்? ஐயோ, நம் கம்பெனி ஆளுக்கு அடிபட்டு காலே போய்விட்டதே. 6 வருஷமாய் விசுவாசத்துடன் உழைத்த தொழிலாளி ஆயிற்றே. நம்மால் முடிந்த உதவியை செய்வோம் என்று ஈவிரக்கம் இல்லாமல் இதென்ன அரக்கத்தனம்? முத்தையான்னு ஒரு ஆளு பெருமாளுக்கு ரொம்ப வேண்டியவங்க. அவங்க கூடவா சாட்சி சொல்ல மாட்டான்? ஏழுமலையை விட்டு அந்த ஆளை அழைச்சிட்டு வர சொன்ன. வந்து பார்த்தாதானே. வீட்டுல இருந்துகிட்டு வெளியே போயிருக்காருன்னு பொண்டாட்டியை விட்டு சொல்ல சொல்றானா. இவனை எவ்வளவு தூரத்துக்கு நம்ப முடியும் சொல்லு? அந்த முத்தையன் ஒரு விவஸ்தை இல்லாத ஆளுங்க. குடி மத்த கெட்ட பழக்கம் எல்லாம் உண்டு. பெருமாளை கெடுத்ததே அவன்தான். மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா கண்டிப்பா நடந்ததை அவன் ஒப்புக்குவாங்க. மனமாவது சாட்சியாவது. கையில பணத்தை நீட்டினா அத்தனை ஓடி ஒளிஞ்சுக்கும்.
எனக்கும் கோபம் வந்தது. லேபர் கோர்ட்டுக்கு போய் தான் இந்த ஆளுக்கு புத்தி புகட்டணும்னா முதல்ல அதை செய்யுங்க. ஆமா, கோர்ட்டுக்கு போனா பணம் உடனே வந்துருமா? எவ்வளவு கொடுப்பாங்க? என் கணவர் விரக்தியுடன் சிரித்தார். நம்ம நாட்டுல எது எப்படி நடக்கும்னு யாரால திட்டவட்டமா சொல்ல முடியும்? வேலையில இருக்கிறப்ப சுண்டு விரலை இழந்தா அவ்வளவு பணம், நடுவிரலுக்கு இவ்வளவு பணம்னு கணக்கு ஃபேக்டரி சட்டத்துல இருக்கு. ஆனா அப்படி கணக்கு பண்ணி கேள்வி மேல கேள்வி கேட்டு விசாரணை நடத்தி ஜெயிச்சு தீர்ப்பாக எத்தனை மாசம் ஆகும்னு யாராலையும் சொல்ல முடியாது. இந்த உலகநாத வேற ஆணி குத்துனதுக்கு சாட்சியே கிடையாது, நீங்க பொய் சொல்றீங்கன்னு சாதிக்கிறார். சாட்சி இல்லாட்டி நிரூபணம் ஆகிறது கஷ்டம். பார்க்கலாம், இன்னொரு தரம் போய் பேசி பார்க்கிறேன். கோர்ட்டு அது இதுன்னு அலைச்சல் வேணாம். உங்களுக்கும் கஷ்டம், அவனுக்கும் வேதனை. முடிஞ்சதை கொடுங்க, ஏழை பிழைச்சு போகட்டும்னு சொல்ல போறேன். எவ்வளவு கேட்கறதா இருக்கீங்க? அந்த விவரம் எல்லாம் பெருமாள் கிட்ட பேசிட்டு தான் முடிவெடுக்கணும். அவன் திரும்ப வேலைக்கே போக விரும்பி சிரமம் இல்லாத வேலையா தர உலகநாதன் ஒத்துக்கிட்டாருன்னா கவலையே இல்ல. ஒத்த காலோட ஃபேக்டரியில வேலை செய்ய முடியுமாங்க? கஷ்டம்தான், விசாரிச்சு தான் பார்க்கணும். முதல்ல பெருமாள் டிஸ்சார்ஜ் ஆகி வரட்டும், அப்புறம் மேற்கொண்டு நடக்கிறத யோசிக்கலாம். மங்கை இந்த 1.5 மாதத்தில் ஒரே ஒரு தரம் அரை மணி நேரம் வந்துவிட்டு பிளிய பிளிய அழுது தீர்த்தாள். கை செலவுக்கு பணம் சுத்தமாக இல்லைங்கம்மா, எவ்வளவுதான் பெத்தவங்களையே சொரண்டி எடுக்கிறது என்று புலம்பியது தாழாமல் அவள் கேட்ட ரூபாயை மறுபேச்சு இல்லாமல் எடுத்து தந்தேன். இதுவரைக்கும் உங்ககிட்ட நிறைய கடன் பட்டுட்டோமா, இதை எப்படியாவது நான் அடைச்சிடுவேங்க. உழைக்க என் உடம்புல தெம்பு இருக்கிறப்போ நான் எதுக்கும் கவலைப்படலிங்கம்மா என்றவளிடம் உலகநாதனை என் கணவர் சந்தித்து பேசிய விவரங்களை சொன்னேன். அத்தனையும் கேட்டுவிட்டு, எல்லாம் அவங்க தலையெழுத்துப்படிதாமா நடக்கும். ஆனா ஐயாவுக்கும் உங்களுக்கும் எங்களால ரொம்ப கஷ்டமா என்று கூறியபடி படி இறங்கி சென்றாள். ஆஸ்பத்திரியில் சேர்ந்த 6ஆம் வாரம் உன்பாடு என்பாடு என்று உடம்பு கொஞ்சம் குணமாக பெருமாளை வீட்டுக்கு அழைத்து வந்தார்கள். 4 நாட்கள் கழித்து மங்கை என்னை பார்க்க வந்தாள். பின் வராந்தா சுவரில் சாய்ந்து கொண்டு சன்ன குரலில் பேசினாள். ஊரோடு வந்துடு, நாங்க பாத்துக்கிறோம்னு அம்மா சொல்றாங்க. அவங்க பெத்தவங்க இல்லையா, என்னோட கஷ்டம் தாங்காம பேசுறாங்க. ஆனா இது எத்தனை நாளைக்கு சரிப்பட்டு வரும்னு புரியலிங்கம்மா. இப்ப போறோம்னு வச்சுக்கிட்டாலும் 4 மாசம் ஆன பிறகு நாங்க இவங்களுக்கு பாரமா ஆக மாட்டோம்னு என்ன நிச்சயம்? மனசுல சீன்னு நம்மள கேவலமா நினைக்க மாட்டாங்க? இங்க இருந்தப்பவே அப்பா ஜாடமாடியா சொல்லி காட்டிட்டாரு. இம்புட்டு செலவழிஞ்சு போச்சு, அம்புட்டு செலவழிஞ்சு போச்சுன்னு. அவரு கவலை எனக்கும் புரியுதுதான். அடுத்து இருக்கிறவங்கள கரையேத்துவாரா, இல்ல எனக்கே அள்ளி விட்டுக்கிட்டு இருப்பாரா? நாளையும் யோசனை பண்ணிட்டு நீ போமா, நான் எப்படியோ பாத்துக்கிறேன்னு அம்மாளை அனுப்பிட்டேன். என்னங்கம்மா, நான் செஞ்சது தப்பா ரைட்டுங்களா? மனசில் துணிவுடன் நிமிர்ந்து மங்கை பேசியது எனக்கு சந்தோஷத்தை தந்தாலும் நாளைய பொழுது சாப்பாட்டிற்கு என்ன பண்ண போகிறாள் என்ற கவலையும் கூடவே எழுந்தது. அன்று இரவு என் கணவரிடம் இது பற்றி பேசினேன். அந்த உலகநாதனை சந்திச்சு ஏதாவது வழி பண்ணிடுங்க, மங்கைய பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. பண்றேன், நாளைக்கு பெருமாளையும் கூட்டிட்டு போய் பேசி பாக்குறேன். நொண்டி காலையும் உளுத்து போன முகத்தையும் பார்த்தாலாவது அந்த மனுஷனுக்கு கருணை பிறக்காதா என்று எண்ணியது தப்பு கணக்காயிற்று. சொன்னதையே திரும்ப அடம் பண்ணி கொண்டு கூறியதோடு, என்னடா குடிகாரா, குடி வேகத்துல என்னத்தையோ செஞ்சுட்டு என் தலையில மிளகா அரைக்க பாக்குறியா? அதுக்கு இவரு உன்னோட கையாளா? இந்த பெரிய மனுஷனுக்கு எவ்வளவு கமிஷன் கொடுக்க போற என்றும் தரக்குறைவாக கேட்டு விட்டதையும் சொல்லி சொல்லி பெருமாள் கதறினான். ஐயோ, என்னால தாங்க, எங்க ஐயா இந்த பேச்சை கேட்டது என்னால தாங்க முடியலைங்க என்று வாய்விட்டு அழுதான். அன்று இரவு உலகநாதன் இண்டு இடுக்கு விடாமல் ஆகாத்தியம் பண்ணுவதை தெளிவாய் உணர முடிந்தவராய் லேபர் கோர்ட்டுக்கு விண்ணப்பம் செய்வதுதான் இனி ஒரே வழி என்று தீர்மானத்துக்கு வந்த என் கணவர் அந்த வாரத்திலேயே முறைப்படி விளக்கமான கடிதம் மூலம் அத்தனையும் தெரிவித்தார். என்ன தெரிவித்து என்ன, என்ன அழுது என்ன, என்ன எதிர்பார்த்து என்ன செய்வது? எத்தனையோ எதிர்பார்ப்புகளுடன் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடித்தும் அடுத்து வந்த மாதங்களில் எதுவுமே நடக்காமல் பெருமாளின் சமாச்சாரம் கிணற்றில் போட்ட கல்லாகி இருந்ததே. இதற்கு யாரை குறை சொல்வது? சிவசங்கரி அவர்கள் எழுதிய நாவல் அப்போதும் இப்போதும், பகுதி 4 மற்றும் இறுதி பகுதி, அத்தியாயம் 7. பெருமாள் உடம்பு இன்னும் கொஞ்சம் தேறி
பின்பக்கத்தை தேய்த்து தேய்த்து நகர்ந்து தன் காரியங்களை கவனித்துக் கொள்ள முனைந்ததும் அந்த 1ஆம் தேதியிலிருந்து மீண்டும் மங்கை என் வீட்டுக்கு வேலைக்கு வந்தாள். காலையில் 6 மணிக்கெல்லாம் வந்து விடுவாள். தோட்டத்தை பெருக்கி மற்ற வீட்டு வேலைகளை செய்துவிட்டு அவளுக்காக கொடுக்கும் சோற்றை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு ஓடுவாள். தான் ஒரு வாய் சரியாக சாப்பிடாமல் இருப்பதை புருஷன் பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுத்துவிட்டு மதிய வேலைக்கு வந்தால் மாலையில் வீடு திரும்ப 5 ஆகிவிடும். அப்புறம் போய்த்தான் காயோ எதுவோ வாங்கி சமையல் செய்வாள். மூக்கில் மூக்குத்திகளும் வீட்டில் பித்தளை அண்டா குண்டாக்களும் இருந்த வரைக்கும் ஓரளவுக்கு கவலை இல்லை. மாசம் 1-2 பொருட்களை அடகு வைத்து வரும் பணத்தோடு நான் கொடுப்பதையும் போட்டு எப்படியோ ஒப்பேத்தி விடுவாள். ஆனால் இதெல்லாம் எத்தனை மாதங்களுக்கு தாக்கு பிடிக்கும்? அறுவடை காலம், ஊருக்கு போனால் தகப்பனிடம் இருந்து நெல்லும் புளியும் வாங்கி வரலாம் என்ற ஆசையில் ஒரு நாள் புறப்பட்டு போனவள் மறுநாளே தொங்கின முகத்துடன் வந்துவிட்டாள். தம்பிங்க சொல்லி காட்டுதுங்கம்மா, நான் வளர்த்த பசங்க. இன்னைக்கு என்னக்கா சுரண்டிக்கிட்டது பத்தாதா, இன்னும் எதுக்கு வந்திருக்கேன்னு என்னை ஏசி காட்டுதுங்கம்மா. சும்மா பார்த்துட்டு போலாம்னு தான் வந்தேன்னு சொல்லி சமாளிச்சுட்டு வந்துட்டேன் என்றவள் தன் எதிர்காலத்தின் இருட்டை கண்டு பயப்படுகிற வகையில் அரை ஜாமம் தேம்பி தேம்பி அழுதாள். பாவமாக இருந்தாலும் என்னாலும் எத்தனை உதவ முடியும்? ஏதோ ஒரு வயிறு என்றால் என்னிடம் இருப்பதை நான் சமைப்பதை கொடுத்து இட்டு நிரப்பி சமாளித்து விடலாம். ஆனால் அங்கிருப்பதோ 4 ஜீவன்கள். அப்புறம் எப்படி? இத்தனைக்கும் நான் ஒன்றும் செய்யாமல் இல்லை. பழைய துணிமணிகளை கொடுத்தேன். வீட்டில் மிஞ்சிய சோறு பலகாரங்களை தாராளமாகவே தந்தேன். இருந்தும் என் இயலாமை புரிந்த வகையில் மங்கையும் வாயை திறந்து ஒரு வார்த்தை இது வேணுமா என்று கேட்கவில்லை. மாசம் சம்பளத்தில் அவள் எனக்கு தர வேண்டிய கடனுக்காக கொஞ்சம் மட்டும் பிடித்துக்கொண்டு மிச்சத்தை நீட்டும் போது நன்றி மிகுந்த உணர்வுடன் அதை பெற்றுக்கொண்டாள். நீங்க இல்லைன்னா நாங்க நடுத்தெருவுல எப்பவோ நின்றுட்டு இருப்போமா என்றாள் திரும்ப திரும்ப. இப்படி அவள் தட்டு தடுமாறி வாழும் வாழ்க்கை கூட பொறுக்காதது மாதிரி காலம் இன்னும் அவளை சீரழிக்க முனைந்தது கொடுமையிலும் கொடுமை என்றே நினைக்கிறேன். ஒரு காலை இழந்து விட்டதனால் நான் இடிந்து விடக்கூடாது. ஊன்று கட்டையை ஊன்றி நடந்தாவது என் மங்கைக்காகவும் குழந்தைகளுக்காகவும் புனர்வாழ்வு வாழ முயற்சிக்க வேண்டும். அவர்களுக்கு எந்த விதத்திலாவது உதவ வேண்டும் என்ற வைராக்கியத்தை வளர்த்து கொள்ளாமல், ஐயோ நான் இப்படி ஆகிவிட்டேனே, எப்படி இருந்தவன் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டேனே என்ற சுய பச்சாதாபத்தின் காரணமாய் மூளையோடு மூளையாய் பெருமாள் ஒடுங்கி போனது தாளத்தின் விளையாட்டு இல்லாமல் வேறென்ன? சுய பச்சாதாபமும் இயலாமையும் சேர்ந்து கொள்ள சட்டென்று கோபமும் ஆத்திரமும் அழுகையும் பீரிட்டு எழுந்து ஆளை ஆக்கிரமிக்க ஏற்கனவே இருந்த வேதனையோடு மனநோயாலும் பெருமாள் பீடிக்கப்பட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும். மாமா குணங்கெட்டு போயிட்டாருங்கம்மா, எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல என்று மங்கை அரற்றிய பிறகு ஒரு நாள் அவனை அழைத்து வரச் செய்து பேசி பார்த்தேன். தலையை குனிந்து கொண்டு சின்ன குழந்தை மாதிரி அழுதானே ஒழிய, நீங்கள் சொல்வது நியாயமான பேச்சுமா, என்ன நினைச்சுக்கிட்டே நான் இருந்தது தப்புதான். என்னோட மங்கைக்காகவும் குழந்தைகளுக்காகவும் தேறி வாழ்றது என்னோட கடமை. அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனி மனசு தளர மாட்டேம்மா, தைரியத்தை வரவழைச்சுக்கிறேம்மா, எதிர்நீச்சல் போட்டு போராடுற வாழ்க்கையில என்று என்னை திருப்திப்படுத்த வேண்டும் என்று கூட ஒரு தரம் கூறவில்லை. இனி பெருமாளை தேற்றுவது யார்? மங்கைக்கு ஆதரவாக இருக்க போவது யார்? நோயாளியான புருஷனையும் வளரும் பிள்ளைகளையும் மங்கை எப்படி சமாளிக்கப் போகிறாள்? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. இப்படியே அடுத்து வந்த மாதத்தில் மங்கையை நினைத்து குழம்பி அவஸ்தைப்பட்டதால் மெதுவாக அவளிடம் தோன்றின மாற்றங்களை நான் தொடக்கத்திலேயே கண்டுகொள்ள தவறியதை ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். அத்தியாயம் 8. அன்றைக்கு வேலைக்கு வந்தபோது மங்கையின் இடுப்பில் ரொம்ப நாளைக்கு அப்புறம், ஏன் மாசங்கள் கழித்து என்று கூட சொல்லலாம், புது வாயில் சேலை ஒன்று ஏறி இருந்தது. புதுப்புடவையா? மங்கை புதுச்சேலையா உடுத்தியிருக்கிறாள். 500 ரூபாயாவது இருக்குமே இது. வாங்கினாளா? இல்லை உள்ளே வைத்திருந்ததை எடுத்து உடுத்தி வந்திருக்கிறாளா? இவளுடைய சேலைகள் அத்தனையும் எனக்கு அத்துப்படியான சமாச்சாரமாயிற்றே. தவிர இன்று குடும்பம் இருக்கிற இருப்பில் புதுசு வாங்கி கட்டிக்கொள்ளும் நிலையிலா இவள் இருக்கிறாள்? என்னிடம் வேலைக்கு சேர்ந்த நாளாக இவளும் இவள் குடும்பத்தாரும் அணியும் புது துணிகள் எல்லாம் நான் எடுத்து தந்தவைதான். இந்த சேலையை நான் வாங்கி கொடுத்ததாக நினைவே இல்லையே. அப்புறம்
ஒருவேளை கட்ட நல்லதா ஏதுமில்லை என்று பக்கத்திலோ எதிர் வீட்டிலோ ஒரு நாளைக்கு கடன் வாங்கி உடுத்தி வந்திருக்கிறாளோ? அப்படி கடன் வாங்கியாவது புதுசு கட்ட வேண்டிய அளவில் இன்று என்ன விசேஷம்? குறுகுறுப்பு பொறுக்க முடியாமல் போனதும் பாத்திரம் தேய்த்துவிட்டு துடைப்பத்துடன் கூடத்தில் நுழைந்தவளிடம் கேட்டுவிட்டேன். சேலை புதுசா மங்கை? இதுவரைக்கும் இதை நீ கட்டி நான் பார்த்ததே இல்லையே. மங்கை என் கண்களை சந்திக்க பிடிக்காத மாதிரி அவசரமாய் குனிந்து பெருக்கியபடி பதில் கூறினாள். ஆமாங்கம்மா, புதுசுதான். நேத்து தம்பி ஊர்ல இருந்து வந்திருந்தான். வச்சுக்கக்கான்னு கொடுத்துட்டு போனான். நான் புருவங்களை உயர்த்தினேன். மங்கையின் தம்பியா? இவள் வீட்டுக்கு வந்ததுமில்லாமல் புதுச்சேலை எடுத்து கொடுத்திருக்கிறானா? இது என்ன அதிசயம்? உன் தம்பிக்கு உன்னை கண்டாதான் ஆகாதே மங்கை. திடும்னு எப்படி மாறினா? ஆமா, எப்ப வந்தா? நேத்துமா. இன்னும் இருக்கானா? இல்லைங்கம்மா, 1 மணி நேரம் இருந்துட்டு உடனே புறப்பட்டு போயிட்டான். நான் யோசனை மாறாமலே அடுத்த கேள்வியை கேட்டேன். என்ன அப்படி அவசரம் உடனே திரும்பி ஓடுறதுக்கு? இத்தனை நாள் பட்டும் படாம இருந்தவன் வந்ததுக்கு 2 நாள் தங்கிட்டு போனா உனக்கும் ஆதரவா இருக்கும் இல்லையா? ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களாமா? சேலையோட வேற ஏதாச்சும் கொடுத்தானா? மங்கை பெருக்குவதை நிறுத்தினாள். என்னை ஒரு தரம் ஏறிட்டு பார்த்துவிட்டு மீண்டும் பார்வையை தலைத்துக் கொண்டு மெதுவாக பேசினாள். 300 ரூபாய் பணமும் பிள்ளைங்களுக்கு நிக்கர் சட்டையும் எடுத்து தந்திருக்கான். இப்போது எனக்குள் உண்மையிலேயே வியப்பாக இருந்தது. கூடவே அக்காக்காரியோட கஷ்டம் இப்போவாது புரிஞ்சுதே என்று நிம்மதியாகவும் இருந்தது. நிலைமை புரிஞ்சு உன்னோட வீட்டு மனுஷங்க எதமா நடந்துக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மங்கை. அடுத்த முறை அவனோ உங்க அம்மா அப்பாவோ யாராவது வந்தா அவசியம் வீட்டுக்கு கூட்டிட்டு வா. என்ன? சரிங்கம்மா. பெருக்கி முடித்து வாளியில் தண்ணீர் துணியுடன் வந்து துடைக்கத் தொடங்க நான் எதுவும் பேசாமல் அவளையே பார்த்தேன். தேவாங்கு மாதிரி இருந்தது மாறி கொஞ்சமாய் சதைப்பிடிப்பு கண்டிருந்த உடம்பு, அள்ளி தூக்கி முடிந்த கொண்டை, அதில் 2ஆக மடித்து வைக்கப்பட்ட சாமந்தி பூ, வாயில் இரவு வெற்றிலை போடப்பட்டதற்கான சிவப்பு சாட்சி, இடுப்பில் செருகியிருந்த சுருக்கு பையில் சில்லறை குலுங்கும் ஓசை. கொஞ்ச நாட்களாகவே மங்கையிடம் மிக லேசான மாற்றங்கள் இருப்பது கண் சிமிட்டாமல் ஊன்றி பார்க்கையில் புரிந்தது எனக்கு. ஏனோ தானோ என வேலைக்கு வந்தவள் ஒரு நாள் சுத்தமாக தலை சீவி பொட்டிட்டு வந்தாள். அப்புறம் முகத்தில் லேசான மஞ்சள் பூச்சு, விரல் நீளத்துக்கு கதம்பம், அதற்கப்புறம் கைகளில் ரப்பர் வளையல்கள், புது ஜாக்கெட், இப்போது புது சேலை. 10-15 நாட்களாக தோன்றியுள்ள மாற்றங்களை உடனடியாய் அடையாளம் கண்டுகொள்ள முடியாவிட்டாலும் இப்போது ஒவ்வொன்றாக ஞாபகத்துக்கு வந்ததும் விவரிக்க முடியாத ஒரு நிம்மதி குட்டியாக என்னுள் எட்டி பார்க்கவே செய்தது. குடி முழுகிவிட்டது, இனி எப்படி வாழ்ந்தால் என்ன என்ற அசிரித்தையுடன் வாழ்ந்தவள் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை தேற்றிக் கொண்டு புத்துணர்ச்சி பெற முயற்சிக்கிறாளா? நாம் சிரித்த முகமாக வளைய வந்தால்தான் புருஷனும் குழந்தைகளும் துளியாவது மகிழ்ச்சியாய் இருப்பார்கள் என்பதை புரிந்து கொண்டு விட்டாளா? உன்னை விட மோசமானவர்களை பார்த்து நீ தேத்திக் கொள்ள வேண்டும் மங்கை. கடவுள் இருக்கார், எல்லாம் நல்லதுக்குத்தானு சமாதானம் செஞ்சுக்கணும். இதுதான் உனக்கும் உன்னோட குடும்பத்துக்கும் நல்லது என்று அவ்வப்போது நான் புத்தி சொன்னவற்றை ஏற்று தன்னை மாற்றிக்கொள்ள பார்க்கிறாளோ? குட், வெரி குட். ஐயோ என்று சோர்ந்து அடிபட்டு போகாமல் இப்படி தலை தூக்கி வாழ முயல்வதுதான் புத்திசாலித்தனம். யார் செய்த புண்ணியமோ மங்கையின் தம்பியும் வந்து அக்காளை பணத்தாலும் பொருள்களாலும் குசிப்படுத்தி விட்டு போயிருக்கிறான். இது எவ்வளவு பெரிய உதவி! துரும்பை பிடித்து கொண்டாவது கரையேறிவிட வேண்டுமென்று துடிப்பவளுக்கு துடுப்பே கையில் அகப்பட்ட மாதிரி எத்தனை நம்பிக்கை தரும் விஷயம்! அன்று முழுவதும் எனக்கே ஏதோ லாட்டரி பரிசு கிடைத்த தினசில் குதூகலித்தவள் கோர்ட்டில் இருந்து என் கணவர் திரும்பி வந்ததும் இதையெல்லாம் மறுபடி அவரிடம் விளக்கமாக சொல்லி வெளிப்படையாக சந்தோஷப்பட்டேன். ஆனால் என்னுடைய இந்த திருப்தி, குதூகலம், சந்தோஷம் எல்லாவற்றையும் 1 வாரம் தாண்டுவதற்குள் பக்கத்து வீட்டு டிரைவர் ஏழுமலை பெருசாய் ஒரு கல்லை தூக்கி தலையில் போட்டு அல்ப ஆயுசாக்கி சாவடித்தான். மாலை 6 மணி இருக்கும். டிரான்சிஸ்டருடன் வாசல் வராந்தாவில் உட்கார்ந்திருந்தேன். வழக்கம் போல் அவர் ஊரில் இல்லை. வேலைகள் முடிந்து 4 மணிக்கே மங்கை வீட்டுக்கு போய்விட்டாள். வாசல் கேட்டு ஓசைப்பட நிமிர்ந்து பார்த்தேன். ஏழுமலை வந்து கொண்டிருந்தான். மெல்ல நடந்து வந்து என் அருகில் நின்றவன் முகத்தில் எக்கச்சக்கமான தயக்கம். என்ன ஏழுமலை,
ஒண்ணும் இல்லைங்க. வந்து வந்து சார் இன்னும் கோர்ட்டுல இருந்து வரலையா? அவர் ஊர்ல இல்ல ஏழுமலை. ஹைதராபாத் போயிருக்கார். நாளைக்கு வந்துருவார். கார் இருக்கே. எங்க போனாலும் கார்ல தான் போகணுமா என்ன? பிளான்ல போயிருக்கார். மங்க வீட்டுக்கு போயிடுச்சுங்களா? அப்பவே போயிட்டாளே. என்ன விஷயம் ஏழுமலை? வந்து நீங்க தப்பா எடுத்துக்க கூடாதுமா. நான் கேள்விப்படுறத உங்க காதுல போடுறது என்னோட கடமைன்னு தான். எதற்கு இத்தனை பெரிய பீடிகை? எதை சொல்ல இத்தனை தயக்கம்? நான் வியந்தேன். என்ன ஏழுமலை, ஏன் இப்படி தயங்குற? வந்துங்கம்மா, மங்கையை நீங்க கொஞ்சம் கண்டிச்சா தேவலைன்னு நினைக்கிறேன். மங்கையா? அவ என்ன பண்ணினா? ஏழுமலை குரலை ரொம்ப கிசுகிசுப்பாக்கி கொண்டு சொன்னான். எனக்கு எப்படி சொல்றதுன்னே புரியலம்மா. வர வர அவ போக்கு சுத்தமா நல்லா இல்ல. முத நாளு காதல் இப்படி அப்படின்னு விழுந்தப்ப நான் நம்பல. நல்ல பொண்ணை பத்தி வேணும்னே கண்டபடி சொல்றாங்களேன்னு நினைச்சேன். ஆனா நேத்து என் கண்ணால பார்த்தேம்மா. ராத்திரி 11 மணி இருக்கும். இவ முத்தையன் குடிசையிலிருந்து வெளியே வந்து தன்னோட வீட்டை பார்க்க நடந்தத. என்னது? அதிர்ச்சி தாங்காமல் முன்னால் சாய்ந்தேன். நீ நீ என்ன சொல்ற ஏழுமலை? கிட்டத்தட்ட 1 மாசமா முத்தையனோடு மங்கை சகவாசம் வச்சுக்கிட்டு இருக்காமா. தெரிஞ்சவங்க எல்லாம் பின்னால கைகொட்டி சிரிக்கிறாங்க. பொறுக்க முடியாமத்தான் நான் உங்ககிட்ட இப்ப சொல்றேன். முத்தையனுடன் மங்கை தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிறாளா? போயும் போயும் முத்தையனோடா? என்ன கட்டுக்கதை இது? பொய் சொன்னாலும் புரளி கிளப்பினாலும் பொருந்தச் சொல்ல வேண்டாமா? மங்கையா தப்பாய் நடந்து கொள்கிறாளா? இல்லை இல்லை, நான் நம்ப மாட்டேன். சத்தியமாய் நம்ப மாட்டேன். கோபம் தலைவிரித்து எழ கண்களை இடுக்கிக் கொண்டு ஏழுமலையை பார்த்து அதட்டலாய் கேட்டேன். குடிச்சிட்டு கிடிச்சிட்டு வந்திருக்கிய ஏழுமலை? உங்க அதிர்ச்சி எனக்கு புரியுதுமா. முதல்ல நான் கூட அப்படித்தான் நினைச்சேன். நம்ம மங்கையா எவனாவது நிமிந்து பார்த்தா கூட கண்ணாலேயே பொசிக்கிடுவாளே, அவளான்னு துடிச்சு போயிட்டேன். ஆனா ஆனா அம்மா, நான் சொல்றது மெய்யான வார்த்தை. என்ன நம்புங்க. எவளாவது கலிசடைனா எக்கேடு கெட்டு போகட்டும்னு விட்டிருப்பேன். மங்கைய என்னால் அப்படி பார்க்க முடியல. அப்படி ஒதுக்கி தள்ள முடியல. அது வெகுளி, நல்ல பொண்ணுமா. பெரும்பாலும் அவளும் அமோகமா வாழ்ந்ததை பார்த்தவன். அதனாலதான் மனசு பதறுது. என்னடா பண்ணுவோம்னு தவிப்பா இருக்குது. பொம்பளையாண்ட நான் எந்த முகத்தோட நின்னு பேச முடியும்? முத்தையன் எதுக்கும் துணிஞ்சவன். நான் ஏதாவது சொல்ல போனா அவன் கைய நீட்டி என்னை அடிக்க கூட தயங்க மாட்டான். நான் குடிச்சிட்டு பேசலம்மா. மனசு நொந்து போய் வேற வழி தோணாம உங்ககிட்ட விஷயத்தை எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். என்ன நம்புங்கம்மா என்றான் ஏழுமலை. அந்த பேச்சும் பார்வையும் இதில் கடுகளவும் பொய்யில்லை என்பதை உணர்ந்த நான் எதுவும் பேச முடியாத ஜடமாகி போனேன். மனசு மட்டும் ஓவென்று ஆர்ப்பரித்தது. மங்கை நடத்தை கெட்டு போய்விட்டாளா என்ன? என் மங்கையா? பெருமாளின் மனைவியா? திடும் என்று சில நாட்களாய் மங்கையிடம் தெரிந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றாக கண்முன் தோன்றி பயமுறுத்தின. தலை சீவல், முக ஒப்பனை, பூ, வளையல்கள், புது ரவிக்கை, புதிய வாயில் சேலை. ஆக இதெல்லாம் தம்பி கொண்டு வந்து கொடுத்தவை அல்லவா? மனம் உடைந்து கிடக்கும் புருஷனை தேற்ற மங்கை எடுத்துக்கொண்ட பிரயத்தனம் இல்லையா? முத்தையனுக்கு முந்தானை விரித்து அதனால் அடைந்த ஆதாயங்களா இவை? ஐயோ கடவுளே, இது நிஜமா? ஏழுமலை சொல்லிய ஒவ்வொரு வார்த்தையும் பொய்யாக இருக்கக்கூடாதா? மங்கையா? அவளா? 16 வயதில் களங்கமில்லாமல் பெருமாளின் கைப்பிடித்து வந்து எங்க மாமா எங்க மாமா என்று மூச்சுக்கு 3000 மாமா புகழ் பாடி அவனே சர்வமும் என்று வாழ்ந்த மங்கையா? கேடுகெட்ட முத்தையனோடு சேர்ந்து கொண்டு தப்பு செய்கிறாளா? வேமானி, பொறுக்கி என்று முன்பு எவனை தூற்றினாலோ இன்று அதையெல்லாம் மறந்துவிட்டு அவனோடு கூடி குழாவுகிறாளா? இல்லை, இல்லவே இல்லை. இது மிகப்பெரிய பொய். என் மங்கை அப்படி நடக்கக்கூடியவள் இல்லை. முத்தையன் வீட்டிலிருந்து அவள் வந்தாள் என்பதற்காக இல்லாததையும் பொல்லாததையும் கூற வேண்டுமா? சீச்சி, இந்த சனங்கள் ஆனாலும் மோசமானவர்கள். வாயில் எதை போட்டு கடித்து துப்புவது என்ற விவஸ்தை இல்லாதவர்கள். நான் நம்ப மாட்டேன், மாட்டேன், நம்பவே மாட்டேன். சரக்கென்று தலை நிமிர்ந்து கத்தினேன். மங்கை மேல உனக்கு என்ன கோபம் எழுமல? எதுக்காக எதையோ கற்பனை பண்ணிக்கிட்டு பேசுற? ராத்திரி முத்தையன் வீட்டிலிருந்து மங்க போனதை பார்த்தா உடனே கெட்டவதான்னு தீர்மானம் பண்ணிடுறதா? முத்தையன் பெஞ்சாதியோட பேச போயிருக்க கூடாதா? இல்ல ஏதாச்சும் சாமாங்கியமா வாங்கி வர போயிருக்க கூடாதா? என்ன எழுமல, நீ கூட வா. என்ன மன்னிச்சுக்கங்கம்மா. உங்க மனச நான் திரும்ப திரும்ப புண்ணாக்குறேன். முத்தையன் சம்சாரம் ஊர்ல இல்ல.
புருஷன்கிட்ட கோச்சிக்கிட்டு அது தன்னோட சொந்த ஊருக்கு போய் மாசம் 2ஆவதுமா. அவன் இப்ப தனியாத்தான் இருக்கான். எல்லாருக்குமே இது தெரியுமா? மட்டென்று மண்டையில் அடித்து சின்னதாக நான் பிடித்துக் கொண்டிருந்த நூலையும் ஏழுமலை அறுத்தெறிய மனதுக்குள் நமநமவென்று என்னவோ வலிக்க வலிக்க பிராண்டியது. கண்கள் கலங்கிப் போய் விளிம்பில் நீர் ததும்பியது. மங்கையா? என் மங்கையா? ஏழுமலையை நிமிர்ந்து பார்ப்பது ரொம்ப அவஸ்தையாக இருக்க தலையை கவிழ்த்து கைகளில் தாங்கிக் கொண்டேன். நான் வர்றேம்மா. அது ரொம்ப சின்ன பொண்ணு. நீங்க தான் புத்திமதி சொல்லணும். ஏழுமலை கேட்டை திறந்து பின் அதை சாத்தி விட்டு வெளியில் போனான். இருட்டி வெகு நேரமான பிறகும் வாசல் விளக்கை போடக்கூட தோன்றாமல் அப்படியே உட்கார்ந்திருந்து விட்டு அப்புறம் மெதுவாய் எழுந்து உள்ளே போய் கதவை தாள் போட்டுக் கொண்டேன். அத்தியாயம் 9. மறுநாள் காலை மங்கை வேலைக்கு வந்தபோது நான் கொல்லை தாழ்வாரத்திலேயே அவளுக்காக காத்திருந்தேன். படியேறி வந்தவள் என்னை பார்த்துவிட்டு நின்றாள். என் சிவந்த கண்களும் அலங்கோலமான உருவமும் எதையோ உணர்த்த கரிசனத்துடன் அருகில் வந்து, உடம்பு சுகமில்லையாமா? ஏன் எப்படியோ இருக்கீங்க என்றாள் அவள். கேட்டு விடலாமா? என்னடி நீ ஏன் இப்படி செய்ய துணிதாய் என்று? இந்த முகமா தப்பு பண்ணுகிறது? நம்ப முடியவில்லையே. நினைப்பதை கேட்க துணிவு இல்லாமல் அசையாமல் உட்கார்ந்திருந்தேன். ஒரு நிமிஷம் விழித்துக் கொண்டு நின்றுவிட்டு உள்ளே வந்து விளக்குமாறை எடுத்து போய் வாசல் கழுவி கோலம் போட்டு விட்டு வந்தாள். பாத்திரங்களை தேய்த்து கவித்து வைத்தாள். அடிக்கடி என் பக்கம் பார்வையை வீசி பார்த்தபடியே வேலை செய்தவள் மனசு கேட்காதது போல திரும்ப அருகில் வந்தாள். என்னம்மா, ஏன் எப்படியே இருக்கீங்க? என் மேல ஏதாச்சும் கோபமாமா? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஐயா ஊர்ல இருந்து வந்துட்டாரா? அவருக்கு ஒண்ணுமில்லையே. என்னங்கம்மா, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க பதில் சொல்லாம இருக்கீங்களே. அம்மா. கையை தயக்கத்துடன் நீட்டி என் கையை பற்றி அவள் கெஞ்சவும் சட்டென்று பின்னால் நகர்ந்தேன். விழித்து பார்த்தேன் அவளை. வார்த்தை வெடித்து கொண்டு வெளியில் வந்தது. நான் கேள்விப்பட்டது நிஜமா மங்கை? என்னம்மா கேக்குறீங்க? என்ன கேக்குறேன்னு உனக்கு தெரியும். என் மேல உனக்கு உண்மையான மதிப்பு இருந்தா கேட்கிற கேள்விக்கு மறைக்காம பதில் சொல்லு. மங்கை முந்தானை தலைப்பின் நுனியை கையால் திருகினாள். நடுங்கும் விரல்களால் தலைமுடியை கோதிக்கொண்டாள். நாவால் உதடுகளை ஈரப்படுத்தினாள். சொல்லேண்டி, கேட்கறது காதுல விழல? பெரும் குரல் எடுத்து நான் கேட்க அவள் அரண்டு போய் சுவரில் சாய்ந்தாள். என்னம்மா என்னம்மா சொல்லணும்? அந்த நடுக்கமும் பயமும் நான் கேள்விப்பட்டது உண்மைதான் என்பதை ஊர்ஜிதப்படுத்த ஜிவ்வென்று எனக்குள் ஆத்திரம் கிளம்பியது. படுபாவி, நல்லவ மாதிரி நடிச்சு என்னை ஏமாத்திட்டியே. நீ நல்லா இருப்பியா? ஏண்டி, புருஷனுக்கு ஒரு கால் போயிட்டா என்னடி? கொஞ்ச நாளைக்கு புருஷனோட சுகம் இல்லாட்டிதான் என்ன? சம்பாதிச்சு கொட்டுற வரைக்கும் தான் புருஷன் வசதியா? எங்க மாமாவுக்கு ஒரு ஆம்பளை ஈடாக முடியுமான்னு மார்த்தட்டிவியடி. அத்தனையும் பொய்யா? நடிப்பா? ஏண்டி, அன்னைக்கு என்ன சொன்ன? சேலை தம்பி வாங்கிட்டு வந்து கொடுத்தான்னு தானே? என் முகத்தை பார்த்து அந்த பச்சை பொய்ய சொல்ல உனக்கு என்ன திமிரு இருக்கணும்? இப்படி பண்ணி புதுசேலை வாங்கி கட்டி காட்டி என்னடி? தூ, நீயும் ஒரு மனுஷியா? போடி, முதல்ல வெளியே போடி. உன்னோட முகத்தை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல. போயிடு, உடனே வீட்டை விட்டு வெளியே போயிடு. நான் கத்த மங்கை அம்மா என்று 2 கைகளாலும் முகத்தில் ஓங்கி ஓங்கி அரைந்து கொண்டு அப்படியே கீழே சரிந்து உட்கார்ந்தாள். அம்மா அம்மா, நீங்களும் போடினா நான் எங்க போவேம்மா? உங்க வாயால அப்படி சொல்லாதீங்கம்மா. உன்னை பார்க்க பிடிக்கலைன்னு சொல்லாதீங்கம்மா. இன்னொரு தடவை அப்படி சொன்னா நான் செத்து போயிருவேன். வேணாம், சொல்லாதீங்கம்மா. அம்மா. அவளின் அழுகையும் கதறலும் என்னை பாதிக்காதது போல நான் அப்படியே நின்றேன். வேஷம் போட்டது போதும். இனிமேயும் உன்னை நம்ப நான் தயாரா இல்ல. அதை புரிஞ்சிக்க. இந்த அழுகைக்கெல்லாம் நான் மயங்க மாட்டேன். ஞாபகம் வச்சுக்க. முதல்ல இடத்த காலி பண்ணு. இனிமே உன்னோட சவகாசமே எனக்கு வேணாம். மங்கை வெள்ளமாக பெருகும் கண்களை விரித்து என்னை பார்த்தாள். நான் மானம் கெட்டவதாமா, தரங்கெட்டு போயிட்டவதாமா. ஆனா வேஷம் போடுறேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்கம்மா. அம்மா. எட்டி என் கைகளை பற்றி கொண்டு அவள் கதற, இது என்ன நாடகத்தனம் என்ற அருவருப்பில் நான் கைகளை உதறி நகர்ந்து கொண்டேன். 7-8 மாசமா நான் படுற கஷ்டம் உங்களுக்கு தெரியாதது இல்ல. வீட்டுல இனி விக்க ஒரு சாமான் கிடையாது. கூட பிறந்தவங்களும் பெத்தவங்களுமே எங்களை சுமையா நினைச்சு ஒதுக்கிட்டாங்க. தாலி கட்டின புருஷனோட கால் போனதோட அவரோட குணமும் கெட்டு போச்சுமா. சதா கத்தல், அடி, சண்டை, ஏசல், அழுகதான்.
நாள் பூரா உழைச்சிட்டு களைப்பா போறேன். வாயில வந்தத சொல்லி கத்துவாரு. நீ மட்டும் வெளிய வாசல்ல போய்க்கிற. என்ன பத்தி என்ன கவலைன்னு கத்துறாரு. குடிக்க பணம் கேட்பாரு. நான் எங்க போவேன்னு சொன்னா கையில கிடைச்சத போட்டு நொறுக்கி தள்ளுவாரு. நான் சம்பாதிச்ச வரைக்கும் நீ அத்தனையும் அள்ளிக்கிட்ட. இப்போ உனக்கு நான் பாரமாயிட்டேன்ல. எனக்கு செலவழிக்க மனசில்ல. அப்படித்தானேன்னு ஏசுவாரு. அத்தனையும் பொறுத்துக்கிட்டு தாம்மா இருந்தேன். முகம் சுணுங்காம மாமாவுக்கு உடம்பு முடியல. அதான் இந்த பேச்சு பேசுறாருன்னு என்ன தேத்திக்கிட்டு சோறோ கஞ்சியோ கிடைக்கிறத அவருக்கும் பிள்ளைங்களுக்கும் போட்டுட்டு வெறும் வயித்தோட நான் இருந்தத நீங்க கூட நம்பாட்டி எப்படிம்மா? சரி, அப்படி இருந்தவ இன்னைக்கு 4 பேர் கேவலமா பேசுற அளவுக்கு நடந்துகிட்டியே. அதுக்கு என்ன சப்பக்கட்டு கட்ட போற? சப்பக்கட்டு இல்லம்மா, சாமி சத்தியமா நெசத்த தான் சொல்ல போறேன். கேளுங்கம்மா. அரை வயிறு கால் வயிறு சாப்பிட்ட புள்ளைங்க ஒடிங்க போயிட்ட நில. ஒரு மாசம் முன்னால ஒரு நாளு நீங்க கொடுத்த சோறோட வீட்டுக்கு போனப்ப மாமா இல்ல. புளி மிளகா வாங்கி குழம்பு வச்சுட்டு பிள்ளைங்கள சோறு திங்க வாங்கன்னு கூப்பிட்டேன். சண்முகம் வரமாட்டேன் போ, எனக்கு சோறு வேணா ஒண்ணு வேணாம்னு கத்திச்சு. வந்து சாப்பிட்டு விளையாட போட ராசான்னு கெஞ்சலாகவே கூப்பிட்டேன். அப்ப அவன் எனக்கு புளிக்குழம்பு வேணாம், தினத்திக்கும் கஞ்சியும் புளிக்குழம்பு தின்னு அழுத்து போச்சு, காய் போட்டு குழம்பு கொடுத்தா சாப்பிடுறேன், இல்லாட்டி பட்டினி கிடக்குறேன், விளையாட நான் போக மாட்டேன். எல்லா பசங்களும் கிழிஞ்ச நிக்கிற போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு வெக்கமானம் இல்லாம வர்றான்டான்னு கேலி பண்ணுவாங்கன்னு ஓன்னு அழுதாம்மா. அன்னைக்கு தான் நான் வெடிச்சு போனேன். மாச கணக்கா நாம கால் வயித்துக்கு கூட சாப்பிடாம இதுங்களை எப்படியும் ஒப்பேத்தலாம்னு மாடா உழைக்கிறோம். இவன் என்னடானா அப்பனுக்கு மேல பொறுப்பில்லாம பேசுறானேன்னு ஆத்திரமா வந்துச்சு. பாஞ்சு இழுத்து புள்ளைய புரட்டி எடுத்துட்டேன். என்னையும் அடிச்சுக்கிட்டு நான் செத்து ஒளிஞ்சிடுறேன்டா, நீங்க எல்லாம் சந்தோஷமா இருங்கன்னு கத்தி அழுதேன். புள்ள மிரண்டு போயிடுச்சுமா. என்னை கட்டிக்கிட்டு நீ செத்து போயிடாதம்மா, நான் இனிமே காய் போட்டு குழம்பு கேட்கல, கிழிஞ்ச நிக்கரையே போட்டுக்கிறேன், நீ சாவாதம்மான்னு அழுதுது. சத்தியமா சொல்றேங்கம்மா, அன்னைக்கு எனக்கு எல்லாம் வெறுத்து போச்சு. பிள்ளைங்களுக்கு ஒரு காய் போட்டு குழம்பு பண்ணி ஊத்த கூட எனக்கு வக்கில்லையே, கிழிஞ்ச நிக்கிற தச்சு தர காசுக்கு வழி இல்லையேன்னு உடஞ்சு போயிட்டேன். அம்மா, நீங்க நம்புனா நம்புங்க, பேசாம அரளி விதையை அரைச்சு இதுங்களுக்கு கொடுத்துட்டு நாமளும் குடிச்சு செத்துடலாமான்னு கூட நினைச்சிட்டேங்க. அப்பால துர்மரணமா போனா பேயா சுத்துவோமே, அதோட கால் இல்லாத மாமா தனியா என்ன பண்ணணும்னு அப்படியே தேத்திக்கிட்டேன். அன்னைக்கு ராத்திரி தான் தடவையா நான் முத்தையனோட வெறியுடன் பேசிக் கொண்டு வந்த மங்கை நிறுத்தினாள். பட் பட்டென்று முகத்தில் அரைந்து கொண்டு அடங்கியிருந்த அழுகை பீரிட தொடர்ந்து அரற்றினாள். நான் நடத்த கெட்ட முண்டந்தாமா, கூறு கெட்ட பொம்பளைதான். ஆனா அம்மா, நான் வேற என்ன பண்ணுவேன்னு சொல்லுங்க? கேவலம் காய் போட்டு குழம்பு வெயின்னு பையன் ஆசைப்படுறத நிறைவேற்ற கூட வக்கில்லாம இருக்கிறத காட்டிலும் இது ஒன்னும் குறைஞ்சது இல்லைன்னு தோணிடுச்சுமா எனக்கு. உங்களுக்கு நான் ஏற்கனவே 300 ரூபாய் போல கடன் பாக்கி. அகப்பட்டது நீங்க ஒருத்தர் உங்களையே எத்தனை சுரண்ட முடியும்? எனக்கு வேற நாதி இல்லைங்கம்மா. 10 நிமிஷம் பல்ல கடிச்சுக்கிட்டு படுத்து கிடந்தா அந்த முத்தையன் பிள்ளைங்களுக்கு கரிச்சோறும் நிக்கர் தைக்க காசும் கொடுக்குது, விளக்கெரிய சீமெண்ணெய் வாங்கி தருது, எங்க மாமாவுக்கு பாட்டில்ல பிராந்தி கொண்டு வருது. அம்மாடி, நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்கம்மா? இதோட சேலையும் பூவும் வாங்கியாந்து வச்சிக்கன்னு அந்த ஆளு சொல்றதை என்னால தட்ட முடியலீங்க. நீ இதுக்கெல்லாம் சம்மதிச்சா பாக்டரி முதலாளிக்கு எதிரா சாட்சி சொல்லி உன் புருஷனுக்கு பணத்தை கூட்டி வாங்கி தருவேன்னு பேசுறப்ப இந்த ஆளோட சகவாசம் வச்சுக்கிறது நம்ம மாமாவோட எதிர்காலத்துக்கு தான்னு நான் என்னையே தேத்திக்கிறது தாமா சத்தியம். மாரியத்த மேல சத்தியமா உடம்புக்காக நான் அலையலிங்கம்மா. உங்க முன்னால தினைக்கும் நிக்கிறப்பெல்லாம் புழுவா மாறி நான் துடிக்கிற துடிப்பு வேதனை எனக்கு தாமா தெரியும். என்ன மன்னிச்சிடுங்கம்மா. 4 உத கொடுங்க, அடிச்சிடுங்க, ஆனா முகத்துல முழிக்காதேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, நான் செத்துருவேன். கல்வீட்டில் இருந்து கொண்டு 4 வேளை விதவிதமாய் தின்று தீர்த்து கொண்டு சம்பாதித்து போட்டு அரவணைக்க புருஷனையும் பக்கத்திலேயே வைத்துக் கொண்டு வெயிலின் கொடுமையையோ வறுமையின் வேதனையையோ பசியின் பிராண்டலையோ அனுபவிக்காத நான் இவளை, இந்த மங்கையை குற்றவாளியாக நிற்க வைத்து குற்றம் சாட்டுவது எப்படி நியாயமாகும்? மனதுக்குள் பூதமாய் கேள்வி ஒன்று எழ முந்தானையால் முகத்தை மூடிக்கொண்டு கேவி கேவி அழுபவளை பார்க்கையில் எனக்கும் அழுகை பொத்துக்கொண்டு எழுந்தது.
என்ன சொல்லி இவளை சமாதானப்படுத்தலாம் என்று நினைக்கும் நிமிஷத்தில் வாசலில் கார் வந்து நிற்பதும் என் கணவர் உள்ளே வருவதும் புரிய நாளே தாவலில் அவரிடம் ஓடுகிறேன். கைகளை பிடித்துக் கொள்கிறேன். அவசரமாய் அழுகையை நிறுத்தாமல் கெஞ்சுகிறேன். இன்னைக்கே இப்பவே அந்த உலகநாதனை போய் பாருங்க. எப்படியாவது ஒரு 10,000 ரூபாயாவது வாங்கி தந்து பெருமாள் உடனடியா ஒரு பெட்டிக்கடை வைக்க உதவி பண்ணுங்க. இல்லைன்னா நீங்களாவது அந்த பணத்தை கொடுத்து ஒரு வழிகாட்டுங்க அவனுக்கு. அவனை 4 காசு சம்பாதிக்க வைங்க. இந்த மங்கையும் அவனோட பிள்ளைங்களோட நிம்மதியா வாழ உதவுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ், எப்படியாவது. என்னங்க, எப்படியாவது உடனே உடனே ப்ளீஸ். என்னவெல்லாமோ சொல்ல நினைத்து ஆனால் எதையும் கோர்வையாக கூற முடியாமல் வார்த்தைகள் தொண்டையில் சிக்கிக் கொள்கின்றன. ஏய் ஏய், என்னாச்சுமா? இங்க பாரு, என்னாச்சு சொல்லுமா? பதைத்து போய் பரிவுடன் என் கணவர் தேற்றுவது வேதனையை இன்னும் கிளறிவிட, மங்கையும் டாக்ஸி டிரைவரும் விழித்துக் கொண்டு நிற்பதை லட்சியம் செய்யாமல், ஒரு வழி பண்ணுங்க, இந்த மங்க நல்ல விதமா வாழ வழி பண்ணுங்க என்று அவர் மார்பில் சாய்ந்து கொண்டு என் கதறலை தொடர்கிறேன். சிவசங்கரி அவர்கள் எழுதிய அப்போதும் இப்போதும் நாவல் முற்றும். மங்கை வந்து குடும்பத்தினுடைய புருஷனுடைய இயலாமைனால தவறான பாதைக்கு போறாங்க. தன்னுடைய கற்ப காசாக்கி அந்த பணத்துல புருஷனுக்கும் தன்னுடைய குழந்தைக்கும் சோறு போடுற நிலைமைக்கு வந்ததுக்கு மங்கை காரணமா, இல்ல அனாதரவா அவளை விட்டுட்டு தன்னுடைய குடும்பம், நிலம் முக்கியம், பணம் முக்கியம் அப்படிங்கிறதுக்காக அவளை தனியா விட்டுட்டு ஊருக்கு போன அவங்க அப்பா காரணமா, இல்ல அவளை தவறான பாதைக்காக தூண்டிக்கிட்டே இருந்த, இம்சைப்படுத்திக்கிட்டே இருந்த முத்தையன் காரணமா, இல்ல அவனுக்கு வந்து நஷ்ட ஈடு கூட கொடுக்காம ஏமாத்தின அந்த ஆணி ஃபேக்டரியினுடைய முதலாளி காரணமா, இல்ல ஒட்டுமொத்தமா எல்லாமே சேர்ந்த இந்த சமூகம் காரணமா? தவறான பாதைக்கு போனது தவறுதான். ஆனா அதுக்கான காரணத்தை என்னங்கிறது நாம புரிஞ்சுக்கிறது. இந்த ஒரு யோசனை சிவசங்கரி அம்மாவுக்கு வந்ததுனாலதான் இந்த கதையவே நான் எழுதினேன். எப்படி நான் அவளை குற்றம் சாட்டுறது? ஏன்னா சமுதாயத்தின் மேல குற்றம் இருக்கிறப்போ அவளை மட்டும், அல்லது வசதியான இடத்துல நான் இருந்துகிட்டு அவளை நான் குற்றவாளின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியோட ஆரம்பிச்சு அதே கேள்வியோட இந்த கதையை முடிச்சிருக்காங்க. நெஞ்சத்தை வந்து ரொம்ப பலமா தாக்குது. அது மாதிரி ஒரு ஃபீலோட தான் இந்த கதையை நான் முடிக்கிறேன். இந்த நாவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோனுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு நாவலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு கதையில் சந்திப்போம்.